ஹலோ. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு காலையில நீங்க என்ன கலர் சட்டை போடலாம்னு முடிவு பண்ணீங்க இல்லையா? அல்லது பிரேக்ஃபாஸ்டுக்கு என்ன சாப்பிடலாம்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆமா. வழக்கமா நம்ம பண்றது தானே அது. கரெக்ட். அந்த முடிவுகளை எல்லாம் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு உங்களோட முழு சம்மதத்தோட தான் எடுத்தீங்கன்னு இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த முடிவு உண்மையிலே நீங்க எடுக்கவே இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே இது பலருக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான். உங்க மூளைக்குள்ள இருக்கிற வேற யாரோ ஒருவர் அத உங்களுக்காக செஞ்சுட்டு நீங்க தான் சுதந்திரமா முடிவு பண்ணீங்கன்னு உங்களையே நம்ப வச்சிருக்காங்க. இத கேக்கும்போது உங்களுக்கு கோபமா இருக்கலாம், இல்லனா ஒரு குழப்பமா கூட இருக்கலாம். கண்டிப்பா. அதாவது வண்டியோட ஸ்டீரிங் வீல் நம்ம கையில தான் இருக்குன்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஆனா மனசுக்குள்ளே ஒரு ஜென் பயணம், அதாவது தி ஜென் பாத் ஃப்ரம் ஆட்டோபைலட் டு அவேர்னஸ். இந்த புக் சொல்றது இதத்தான். உங்களை இயக்குறது நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வேறொரு இயந்திரம். சோ இத பத்தி தான் இன்னைக்கு நாம டீப் டைவ் பண்ண போறோம். இது ஒரு கசப்பான உண்மைன்னு தான் சொல்லணும். இந்த புத்தகம் நம்மள பார்த்து கேட்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, உண்மையிலே நம்ம வண்டியை ஓட்டுறது யாரு? ஆமா, யார ஓட்டுறா? நம்ம முடிவுகள் பெரும்பாலும் நம்மளோட நனவான மனதால, அதாவது நாம யோசிச்சு செயல்படுறதா நினைக்கிற அந்த கான்ஷியஸ் மைண்டால எடுக்கப்படுறது கிடையாது. ஓ, அப்ப வேற யார் எடுக்கிறா? மாறாக நம்ம ஆன்மாவோட ஒரு அமைதியான நிழல் உலகத்துல இயங்குற ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் பெரும்பாலான முடிவுகளை எடுக்குது. நிஜமாவா? ஆமா. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு முன்பாகவே அது செயல்பட்டு முடிச்சிடுது. அதுக்கப்புறமா ஒரு மாயான காரணத்தை உருவாக்கி உங்களே அதை நம்ப வச்சிருது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? நான் என்ன சட்டை போடுறேன், எந்த வழியில ஆபீஸ்க்கு போறேன் அப்படிங்கறதெல்லாம் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆழ்மனம் முடிவு பண்ணுதா? புரியுது. என் மூளைக்குள்ள என்ன ஒரு நாசா விஞ்ஞானியா உட்கார்ந்துட்டு எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. இது நிஜமாவே சயின்ஸ் தானா, இல்ல மக்களை ஆச்சரியப்படுத்துறதுக்காக சொல்லப்படுற வெறும் தத்துவமா? உங்க சந்தேகம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா இது வெறும் தத்துவம் கிடையாது. இது பியோர் நியூரோ சயின்ஸ். இத கொஞ்சம் எண்கள்ல சொன்னா உங்களுக்கு அதோட வீரியம் ஈஸியா புரியும். சொல்லுங்க. நம்மளோட நனவான மனம், அதாவது நீங்க ரொம்ப விழிப்புணர்வோடு சிந்திக்கிற அந்த மனம், வினாடிக்கு சுமார் 40 பிட்ஸ், வெறும் 40 பிட்ஸ் தகவல்களை மட்டுமே ப்ராசஸ் பண்ற திறன் கொண்டது. வெறும் 40 பிட்ஸ் தானா? ஆமா, ரொம்ப ரொம்ப குறைவு. இது ஒரு பழைய ரொம்ப மெதுவான டயல்-அப் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஓஹோ, அந்த காலத்து கம்ப்யூட்டர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஆனா உங்க ஆழ்மனம், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், ஒரு வினாடிக்கு சுமார் 11 மில்லியன் பிட்ஸ் தகவல்களை செயல்படுத்துது. நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா ஒரு நாசாவோட சூப்பர் கம்ப்யூட்டர்னு, அந்த ஒப்பீடு இங்க ரொம்ப கரெக்டா பொருந்தும். மை காட், எனக்கு நிஜமாலே தலை சுத்துது. 11 மில்லியன் பிட்ஸ் தகவல்களை என் மூளை ஒவ்வொரு வினாடியும் உள்வாங்கிட்டு இருக்கா. ஆனா நான் அப்படி எதையும் ஃபீல் பண்றதே இல்லையே. நீங்க அதை உணரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இயற்கையே அப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஒரு அறைக்குள் நுழையறீங்கன்னு வச்சுப்போம். சரி. உள்ள நுழைஞ்ச மறு வினாடியே உங்களுக்கு இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு தோன்றும். ஆமா, நிறைய தடவை அப்படி நடந்திருக்கு. ஒரு கட் ஃபீலிங்னு சொல்லுவோம்ல. அதேதான். உடனே நாம என்ன நினைப்போம்? ஓகே, நாம நம்மளோட லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோன்னு பெருமைப்படுவோம். ஆனா உண்மை அது கிடையாது. அப்ப பின்னாடி என்ன நடக்குது? நீங்க அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச அந்த ஒரு நொடிக்குள்ள உங்க கண்கள் அங்க இருக்கிற வெளிச்சத்தோட அளவை ஸ்கேன் பண்ணிடுது. உங்க காதுகள் அந்த ஏசியோட ரொம்ப மெல்லிய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுது. ஓ, அப்படிலாம் நடக்குதா? ஆமா. உங்க மூக்கு காத்துல இருக்கிற ஒரு பழைய வாசனைய முகருது. இதெல்லாம் சேர்ந்து உங்க பார் நரம்புகள் மூலமா பல மில்லியன் தகவல்களா மூளைக்கு போகுது. அப்படி என்றால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் என் நனவான மனம், அதாவது அந்த பழைய கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியாது. அந்த 40 பிட் மெதுவான கம்ப்யூட்டருக்குள்ள 11 மில்லியன் டேட்டாவை திணிச்சா அது ஹேங் ஆயிடும். அதனால தான் உங்க ஆழ்மனம் அந்த டேட்டா முழுவதையும் ஒரு நொடி பொழுதுல தானே அலசி ஆராயுது. புரியுது. பழைய அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்த்துட்டு இந்த இடம் பாதுகாப்பற்றது அப்படிங்கிற ஒரு சுருக்கமான ஒற்றை வரி ரிப்போர்ட்டை மட்டும் உங்க விழிப்புணர்வு மனசுக்கு கொடுக்குது. அதைத்தான் நீங்க உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றீங்க. இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. மூளை தன்னிடம் இருக்கிற குறைமான எனர்ஜியை வீணாக்காம இருக்க இப்படி ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணுதா? ஆமா, இது நம்மள காப்பாத்துறதுக்கான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பழைய தமிழ் படத்தோட காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரின்னு ஒரு பழைய படம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த பஸ் டிரைவர் காமெடி சீன் பத்தி தானே சொல்ல வரீங்க? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த படத்துல பஸ் ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கோம்.
உள்ள பயணிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய சண்டை நடக்கும். அத விளக்குறதுக்காக அந்த டிரைவர் ஸ்டியரிங்ல குச்சிய சொருகுவார்ல. எக்ஸாக்ட்லி ஸ்டியரிங் வீல்ல ஒரு பெரிய குச்சியை செருகி வச்சுட்டு சீட்டை விட்டு எழுந்து வந்து சண்டைய சமாதானம் செய்வாரு. பயணிகள் எல்லாம் பயத்துல கத்துவாங்க. ஆனா அவரு ரொம்ப கூலா, பயப்படாதீங்க, அடுத்த 5 கிலோமீட்டருக்கு நேரான ரோடு தான், எந்த திருப்பமும் கிடையாதுன்னு சொல்வார். சூப்பர் உதாரணம். அறிவியல் மொழியில ஹேபிட் லூப் அப்படின்னு பேரு. நம்ம அன்றாடம் செய்யற முக்கால்வாசி வேலைகள் இந்த ஆட்டோ பைலட் மோட்ல தான் நடக்குது. ஹேபிட் லூப், அதாவது பழக்கத்தின் வளையம். சார்ல்ஸ் டுஹிக் எழுதின முந்தைய புத்தகங்கள்ல நாம பலமுறை படிச்ச அதே ட்ரிகர், ஆக்ஷன், ரிவார்ட் லூப் பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதே கான்செப்ட் தான். இது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு தூண்டுதல் வரும், நாம ஒரு செயலை செய்வோம், அதுக்கு மூளை டோபமைன் அப்படிங்கிற ஒரு ரிவார்ட் கொடுக்கும், பழக்கம் உருவாகிடும். இது ஓகே. ஆனா இந்த ஜென் புத்தகம் இதை எப்படி வித்தியாசமா அணுகுது? இதுல ஜென் தத்துவம் எங்க வருது? நீங்க கேட்டது ஒரு மிக முக்கியமான டிவி. சாதாரணமா ஹேபிட் லூப் பத்தி பேசுறவங்க எப்படி ஒரு பழக்கத்தை மாத்துறதுன்னு மட்டும்தான் பேசுவாங்க. ஆனா இந்த புத்தகம் ஒரு படி மேல போய் இந்த ஆட்டோ பைலட் மோட்ல நாம எப்படி நம்ம வாழ்க்கையோட விழிப்புணர்வை இழக்கிறோம் அப்படின்னு பேசுது. விழிப்புணர்வை இழக்கிறோமா? எப்படி? அதாவது தினமும் ஒரே பாதையில ஆபீஸ் போறீங்க, ஆனா வழியில என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியறதே இல்ல. உணவு சாப்பிடுறீங்க, ஆனா அதோட சுவை என்னன்னு அறியாம ஏதோ யோசனையில அப்படியே முழுங்குறீங்க. இந்த ஆட்டோ பைலட் உங்களை ஒரு ரோபோவா மாத்திடுது. ஆமா, நிறைய நாள் நான் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்க வாடுறீங்க, ஆனா உண்மையில நீங்க அங்க இல்ல. இது வாடுறதே தவிர்த்துட்டு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றதுக்கு சமம். நீங்க சொல்லும்போது இந்த புத்தகத்துல நான் படிச்ச ஒரு ஆழமான ஜென் கதை தான் என் கண் முன்னாடி வந்து போகுது. சொல்லுங்க. விழிப்புணர்வு இல்லாம வாழ்றது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கறத அந்த சின்ன கதை ஒரு சவுக்கடி மாதிரி சொல்லுது. ஒரு மனிதன் கடலோரத்துல உட்கார்ந்து அங்க இருக்கிற கற்கள் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து கடலுக்குள்ள வீசிட்டே இருக்கான். சரி, எதுக்காக அப்படி பண்றான்? ஏன்னா அந்த கற்களுக்கு நடுவுல ஒரு அபூர்வமான வைரம் இருக்குன்னு யாரோ அவங்கிட்ட சொல்லிருக்காங்க. ஓ, கல்லை எடுத்து பாக்குறது, வீசுறது, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அவனுக்கு மாறி இருக்கும். ஆமா ஆமா, பல நாளா ஒவ்வொரு கல்லா எடுத்து இது வைரமானு பாக்குறது, இல்லன்னு தெரிஞ்சதும் கடல்ல வீசுறதுன்னு ஒரு பழக்கமாவே, அதாவது நீங்க சொன்ன அந்த ஹேபிட் லூப்பாவே அவனுக்கு மாறிடுது. புரியுது. ஒரு நாள் அவங்கிட்ட அந்த உண்மையான வைரம் கிடைக்குது, அது பளபளக்குது. ஆனா அவனோட ஆழ்மனம் அந்த ஆட்டோ பைலட் மோட்ல இருந்ததால அந்த வைரத்தை கவனிக்க அவனுக்கு மூளை நேரம் கொடுக்கல. எரிந்து பழகிய பழக்க தோஷத்துல அந்த விலைமதிப்பற்ற வைரத்தையும் சாதாரண கல்லுன்னு நினைச்சு கடல்லே வீசிடுறான். எப்படி ஒரு சோகம் பாருங்க. ஒரு இயந்திரத்தனமான பழக்கம் அவன் தேடி வந்த பொக்கிஷத்தையே இழக்க வச்சிடுச்சு. இதனை படிக்கும்போது நம்ம எல்லாரும் அப்படிதானோன்னு ஒரு நிமிஷம் நான் நிஜமாவே பயந்துட்டேன். விழிப்புணர்வு இல்லைன்னா வாழ்க்கையோட மிக அழகான தருணங்களை, நம்ம கண் முன்னாடி இருக்கிற அன்பானவர்களை, நம்ம வாழ்வின் வைரங்களை நாமும் இப்படித்தான் எரிஞ்சிட்டு வெறுமனே பழக்கத்தின் அடிமைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த ஆட்டோ பைலட் பழக்கங்கிறது உடல் சார்ந்த செயல்கள்ல மட்டும் இல்ல, நம்மளோட எண்ணங்கள்லயும் ரொம்ப ஆழமா வேரூண்டி இருக்கு. எண்ணங்கள்ல கூடவா? ஆமா, மத்தவங்கள பத்தி நாம எடை போடுறதுல கூட இந்த ஆழ்மனம் ஒரு பெரும் விளையாட்டை விளையாடுது. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு புதிய நபரை சந்திக்கிறீங்க. ஓகே. அவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப நம்பகமானவர் போல் தெரியறாரே, இல்லனா இவரை பார்த்தாலே ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். நீங்களும் அது உங்களோட உள்ளுணர்வுன்னு நம்பிடுவீங்க. ஆனா அங்க நடக்கிற தந்திரம் என்ன தெரியுமா? அந்த நாசாவோட சூப்பர் கம்ப்யூட்டர் பண்ற வேலை தானே? அதேதான். உங்க ஆழ்மனம் அந்த புதிய நபரோட மூக்குச்சாயல், அவர் பேசுற விதம், அவர் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் நொடிப்பொழுதுல ஸ்கேன் பண்ணுது. அப்புறம் அது உங்களோட கடந்த கால அனுபவங்கள், நீங்க வளர்ந்த கலாச்சாரம், உங்களை ஏமாற்றின பழைய நபர்களோட சாயல், இது கூடலாம் ஒப்பிட்டு பாக்குது. வாவ், இவ்ளோ நடக்குதா பின்னாடி? ஆமா, அந்த புதிய நபரோட மூக்கு உங்களை ஏமாத்தின ஒரு பழைய நண்பரோட மூக்கு மாதிரி இருந்தா இவனை நம்பாதேன்னு ஆழ்மனம் அலாரம் அடிக்கும். இதன் அடிப்படையில நீங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. ஆனா நிஜத்துல எதிரே நிக்கிற அந்த புதிய மனிதரை நீங்க பார்க்கவே இல்ல. ஓ, அப்போ நான் பழசதான் பாக்குறேனா? ஆமா, உங்க ஆழ்மனம் காட்டுற பழைய நிழல்களைத்தான் நீங்க பாக்குறீங்க. இதுதான் விழிப்புணர்வின்மை. அப்போ நான் ரொம்ப சுதந்திரமா சிந்திக்கிறதா நினைக்கிறது ஒரு பெரிய மாயதானா? பழைய நினைவுகளின் அடிப்படையில தான் முடிவெடுக்கிறேன், ஆட்டோ பைலட்ல வாழறேன். இத கேட்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மனித குலத்துக்கு இது பல காலமா இருக்கிற பிரச்சனை தான். ஆனா இன்றைய டிஜிட்டல் யுகத்துல இது எவ்வளவு ஆபத்தானதா மாறி இருக்குன்னு நினைக்கும் போது நிஜமாவே நடுக்கமா இருக்கு. நானே என் சொந்த அனுபவத்தை சொல்றேன், கேளுங்க. சொல்லுங்க. ஒரு சாயங்காலம்
வேலையெல்லாம் முடிஞ்சு சோஃபாவுல ரொம்ப டயர்டா வந்து உட்கார்றேன். என் மூளை என்கிட்ட மெதுவா சொல்லும், ரொம்ப டயர்டா இருக்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஃபோன் எடுத்து சோஷியல் மீடியா பாரு, ரிலாக்ஸ் ஆகலான்னு. அந்த ஒரே ஒரு நிமிஷம் அப்படிங்கிறது தான் இந்த நூற்றாண்டோட பெரிய பொய். சத்தியமா. அந்த ஒரு நிமிஷம்னு ஃபோனை ஓபன் பண்ணா அது எப்படி 45 நிமிடம் டைம் டிராவலா மாறுதுன்னே எனக்கு தெரியறதில்ல. நிறைய பேருக்கு இதே அனுபவம் இருக்கு. ஆரம்பத்துல ஏதோ ஒரு நியூஸ் பார்ப்பேன், அப்புறம் ஒரு கியூட்டான நாய்க்குட்டி வீடியோ, அப்படியே அடுத்தடுத்து ஷார்ட்ஸ், ரீல்ஸ்னு போய் கடைசியில 45 நிமிஷம் கழிச்சு கடலுக்கடியில் வாழும் விசித்திரமான 10 மீன்கள் அப்படிங்கிற வீடியோவை ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு கடலும் தெரியாது, மீனும் பிடிக்காது. அதான் டிஜிட்டல் மாய. என் கண்ட்ரோல் எங்க போச்சுன்னே எனக்கு புரியறதில்ல. நான் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறதா நினைச்சுக்கிறேன், ஆனா உண்மையில அங்க என் மூளைக்குள்ள என்னதான் நடக்குது? இங்கதான் உங்க ஆழ்மனஸ் உங்களை ஒரு டோபமைன் ரோலர் கோஸ்டர்ல ஏத்தி அதிவேகமா ஓட்டிட்டு போகுதுங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். டோபமைன் அந்த சந்தோஷத்துக்கான கெமிக்கல் தானே? ஆ, டோபமைன் அப்படிங்கறத நாம வெறும் சந்தோஷத்துக்கான ரசாயனம்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா நரம்பியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? டோபமைன்ங்கிறது சந்தோஷத்துக்கான ரசாயனம் இல்ல, அது தேடலுக்கான ரசாயனம். அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு உங்களை தூண்டுற ஒரு மாலிக்யூல். ஒரு நிமிஷம், அதாவது ஒரு வீடியோ பார்த்தா கிடைக்கிற திருப்தியை விட அடுத்த வீடியோல என்ன இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் என்ன தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ண வைக்குதா? எக்ஸாக்ட்லி, மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க மொபைல்ல ஒவ்வொரு முறை ஸ்க்ரால் பண்ணும்போதும் புதிய புதிய கணிக்க முடியாத சுவாரஸ்யமான விஷயங்களை பாக்குறீங்க. அந்த எதிர்பார்ப்பே மூளைக்கு ஒரு டோபமைன் ஷாட் கொடுக்குது. ஓ, ஆதி காலத்துல இருந்தே இது இருக்கா? ஆமா, ஆதி காலத்துல காடுகள்ல மனுஷன் வாழ்ந்தப்போ புதிய தகவல்களை தேடுறது அவனோட உயிருக்கு பாதுகாப்பை கொடுத்துச்சு. அதனால மூளை தகவல் தேடலுக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியா கம்பெனிகள் அதே மூளை அமைப்பை தங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? உங்க ஆழ்மனை என்ன நினைக்குதுன்னு தெரியுமா? நாம நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றோம், இது நம்ம பரிணாம வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம்னு நினைச்சுக்கு உங்களை அந்த ஸ்க்ரோலிங் லூப்குள்ள சிறைப்பிடிச்சிடுது. இதுல உங்க நனவான சிந்தனைக்கு வேலையே இல்ல. அட பாவமே, என் மூளையோட பழமையான தற்காப்பமைப்பை வச்சு இந்த மொபைல் ஆப்ஸ் என்ன ஏமாத்துதா? ஆழ்மனம் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருந்தா அந்த 11 மில்லியன் பிட் சூப்பர் கம்ப்யூட்டரை என் கையில இருக்கிற இந்த 40 பிட் பழைய அறிவை வச்சு எப்படி அடக்குறது? அடக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதுல இருந்து தப்பிக்க சாத்தியமே இல்லையா? இத கேட்கும் போதே ரொம்ப சோர்வா இருக்கே. சோர்வடைய வேண்டாம். அந்த ஜென் புத்தகம் இதுக்கு ஒரு மிக ஆழமான ஆனா பிராக்டிக்கலான தீர்வை முன்வைக்குது. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உங்க ஆழ்மனதை நீங்க அடக்கவோ இல்ல எதிர்த்து போராடவும் முடியாது. போராட முடியாதா? அப்போ அதை விட்டா நான் எப்படி விழிப்புணர்வை அடையறது? இத பத்தி யோசிக்கும்போது அந்த புத்தகத்துல இருந்த இன்னொரு ஆழமான ஜென் கதை தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த இளம் சாமியாரோட கதை. சொல்லுங்க. ஜென் கதைகள் தான் பெரிய பெரிய தத்துவங்களை ரொம்ப ஈஸியா புரிய வைக்கிற சிறந்த கருவிகள். ஒரு ஜென் ஆசிரமத்துல ஒரு இளம் சாமியார் இருக்காரு. அவரு தினமும் பல மணி நேரம் தியானம் பண்றாரு. ஆனா அவரோட சிந்தனை அவரால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மனம் அங்குமிங்கும் ஓடுது இல்லையா? ஆமா. ரொம்ப விரக்தி அடைந்த அவரு தன் குருநாதர் கிட்ட போய், குருவே, என் சிந்தனையை என்னால நிறுத்த முடியல, என் மனதை என்னால கடக்கவே முடியல, நான் தோத்துட்டேன், நான் என்ன பண்றதுன்னு ரொம்ப கதறாரு. குரு என்ன செஞ்சாரு? குரு எதுவும் சொல்லாம அவரை வெளியே கூட்டிட்டு போறாரு. சாயங்கால நேரம், சூரியன் மெதுமா மறைஞ்சிட்டு இருக்கு. குரு அந்த சாமியாரோட நிழலை காட்டி, உன் நிழலை பாரு, இப்போ அந்த நிழலை பிடி அப்படின்னு சொல்றாரு. நிழலை பிடிக்கிறதா? அது எப்படி முடியும்? அது மனித இயல்புக்கே சாத்தியம் இல்லையே. ஆமா, அந்த இளம் சாமியாரும் அப்படிதான். நிழலை பிடிக்க ஓடுறான், கைகளை நீட்டுறான், அதோட மேல பாயிறான். ஆனா நிழல் தப்பி தப்பி போகுது. சாமியார் மூச்சரைக்க சிரிச்சிட்டே, குருவே, நிழலை எப்படி பிடிக்க முடியும்? நான் எங்க போனாலும் எப்படி ஓடுனாலும் அது என் பின்னாடி தானாவே வருமேன்னு சொல்றான். அப்போ குரு அமைதியா அவனை பார்த்து ஒரு பதில் சொல்றாரு. மகனே, நிழல் அப்படிங்கிறது உன்னுடைய ஆழ்மனம். அத உன்னால ஒருபோதும் அடக்கவோ பிடிக்கவோ இல்ல அழிக்கவோ முடியாது. நீ அது கூட போராடுறது ரொம்ப வீண். ஆனா நீ ஒளிய நோக்கி திரும்பினா நிழல் தானாவே உனக்கு பின்னாடி வந்து உன்னுடன் ஒத்திசையும். அது உன்னை பின்தொடருமே தவிர உன்னை வழி நடத்தாதுன்னு சொல்றாரு. ஆஹா, எவ்வளவு அருமையான விளக்கம். இதுதான் இந்த புத்தகம் சொல்ல வர்ற மிகப்பெரிய திறவுகோள். உங்க ஆழ்மனங்கிற நிழல் நீங்க அடக்க போராட தேவையில்ல. நீங்க ஒளிய நோக்கி, அதாவது விழிப்புணர்வு நோக்கி திரும்பினாலே போதும். அதுவே உங்க நண்பனா மாறிடும். கதையில கேட்க இது ரொம்ப அழகா இருக்கு. நிழல், ஒளி அப்படிலாம் பேசும்போது மனசுக்கு ஒரு அமைதியா இருக்கு. ஆனா இந்த பிராக்டிக்கல் லைஃப்ல மொபைலும் கையுமா சுத்துற இந்த அவசர உலகத்துல
ஒளிய நோக்கி திரும்புறது அப்படிங்கறத எப்படி நடைமுறைப்படுத்துறது? எனக்கு ஏதாவது ஒரு கான்கிரீட்டான வழிமுறை வேணுமே. கண்டிப்பா. அதுக்காக ஒரு மிக எளிய ஆனா சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பயிற்சியை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இத ஒரு பாஸ் பட்டன், அதாவது நிறுத்தும் பட்டன்னு வச்சுக்கலாம். பாஸ் பட்டனா? ஓகே. நீங்க அடுத்த முறை எந்திரத்தனமா அந்த ஆட்டோ பைலட் மோடுல போனை எடுக்க கை நீட்டும் போது, இல்ல கோபத்துல ஒருத்தரை திட்ட வாய் திறக்கும் போது, அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை ஒரு 5 நொடிகள் அப்படியே நிறுத்துங்க. 5 நொடி. ஆமா, அந்த 5 நொடிகள் வேற எதுவும் செய்ய வேண்டாம். ரொம்ப ஆழமா உங்க மூச்சை மட்டும் கவனிங்க. ஒரு நிமிஷம். மறுபடியும் அதே மூச்சு பயிற்சியா? வெறும் 5 நொடிகள் மூச்ச கவனிக்கிறதால எனக்குள்ள அப்படி என்ன பெரிய மேஜிக் நடந்துற போகுது? இது மேஜிக் கிடையாது. இது பியூர் நியூரோ சயின்ஸ். அந்த 5 வினாடிகள்ல உங்க மூளையில என்ன நடக்குது தெரியுமா? பொதுவா நீங்க பழக்கத்தின் அடிப்படையில செயல்படும்போது உங்க மூளையோட உணர்ச்சி மற்றும் பழக்கங்களின் மையமான அமிக்டாலா அந்த பகுதி தான் ரொம்ப ஆதிக்கம் செலுத்தும். ஓ, அமிக்டாலா. ஆமா, நீங்க பல வருஷமா பழக்கப்படுத்தின அந்த ஆட்டோ பைலட் ஸ்கிரிப்ட் அங்க தான் ஓடும். ஆனா நீங்க 5 நொடிகள் இடைவெளி விட்டு மூச்சை கவனிக்கும் போது மூளைக்கு போற ரத்த ஓட்டம் அமிக்டாலால இருந்து தர்க்க ரீதியா சிந்திக்கிற பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்க்கு மாறுது. அப்படியா? அதாவது நாம வண்டியோட கியரை மாத்துற மாதிரி மூளையோட செயல்பாட்டையே மாத்துறோமா? மிக சரி. அந்த 5 நொடி இடைவெளியில பழக்கத்தோட சங்கினி உடையுது. உடனே உங்க ஆழ்மனம் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்க்கும். அட, இவன் வழக்கமா இப்படி செய்ய மாட்டானே, எடுத்தோடனே போனை ஓபன் பண்ணுவானே, ஏதோ புது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருக்கு போலன்னு அது முடிச்சுக்கும். சூப்பர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த 5 நொடி பொழுது தான் நீங்க ஆட்டோ பைலட்ல இருந்து ஜென் விழிப்புணர்வுக்கு மாறுற தருணம். உங்க ஆழ்மனதை அடக்க போராடாம அதோட போக்க நீங்க கவனிக்கும்போது அது உங்க எதிரியா இருக்கிறதுல இருந்து மாறி உங்களை உயர்த்துற ஒரு அமைதியான துணையா மாறும். நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வெறும் 5 நொடிகள்ல ரத்த ஓட்டம் சிந்தனை மையத்துக்கு மாறுறது நம்மள பழக்கத்தோட பிடியிலிருந்து விடுவிச்சு பிரசன்ட் மூமெண்ட்ல, அதாவது நிகழ்காலத்துல நிறுத்துது. எவ்வளவு எளிமையான ஆனா ஆழமான விளக்கம். கண்டிப்பா. சரி, இதுவரைக்கும் நாம பேசுனத கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி பாப்போம். உங்க அன்றாட முடிவுகளை இயக்குறது நீங்க இல்ல, உங்க உள்ளே இருக்கிற ஆழ்மனம் என்னும் நாசாவோட சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஆற்றலை சேமிக்க அது உருவாக்குற ஆட்டோ பைலட்டுங்கிற அந்த ஹேபிட் லூப்ல சிக்கி நாம வாழ்க்கையோட பல வைரங்களை அறியாமலேயே கடல்ல வீசிடுறோம். நிச்சயமா உங்க சம்மரி ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா நாம இத முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வை பத்தி முற்றிலும் புதிய, கொஞ்சம் அதிர்ச்சியூட்டுற ஒரு கோணத்தை உங்களுக்கு விட்டுட்டு போக விரும்புறேன். என்ன அது? ஏற்கனவே மூளைக்குள்ள ஒரு நாசா கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்டீங்க. இன்னும் என்ன அதிர்ச்சி மிச்சம் இருக்கு? மனித குலத்தோட பரிணாமத்தை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல மனுஷன் இயற்கையோட பேசினான். விலங்குகள், மரங்கள், காலநிலை இதையெல்லாம் கவனிச்சு முடிவு எடுத்தான். காலப்போக்குல அவன் இயற்கையிடமிருந்து விலகி தன் சொந்த சிந்தனையோட பேச தொடங்கினான். ஆமா. இந்த 2 காலகட்டங்கள்லயும் அவனோட சொந்த ஆழ்மனம்தான் அவனை ஆட்டோ பைலட்ல இயக்குச்சு. அதாவது அந்த கண்ட்ரோல் அவனுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சுன்னு சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க காலையில கண் முழிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக அந்த இன்டர்நெட் முழிச்சிட்டு இருக்கு. நீங்க ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே அது பதில தயார் பண்ணி உங்க ஸ்கிரீன்ல காட்டுது. கரெக்ட் தான். நீங்க நாளைக்கு எதை வாங்க போறீங்க, எதை விரும்ப போறீங்கன்னு நீங்க சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேடல்களை வச்சு அல்கரிதம்கள் ரொம்ப துல்லியமா கணிச்சிடுது. ஒரு காலத்துல உங்க உள்ளே இருந்த ஆழ்மனம் உங்களை ஆட்டோ பைலட்ல இயக்குச்சு. ஆனா இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய வெளிப்புற ஆழ்மனமா, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சப்கான்ஷியஸா இல்ல ஒரு டிஜிட்டல் ஆட்டோ பைலட்டா மாறிடுச்சா? மை காட். அவை உங்க மூளை கூட நேரடியாகவே பேச ஆரம்பிச்சு உங்களை இயக்க ஆரம்பிச்சிடுச்சா? ஓ, இது உண்மையிலே சிலிர்க்க வைக்குது. உள்ளே இருக்கிற ஆட்டோ பைலட்ஸ் இருந்து தப்பிக்கவே நாம மூச்சு பயிற்சி, ஜென் தத்துவம்னு இவ்ளோ போராட வேண்டியிருக்கு. இப்போ வெளியில இருந்தே ஒரு பிரம்மாண்டமான டிஜிட்டல் ஆட்டோ பைலட் நம்மள இயக்க தொடங்கிடுச்சுன்னு சொல்றீங்க. ஒரு மாயையிலிருந்து தப்பிச்சு இன்னொரு டிஜிட்டல் மாயக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கோமா? ஆமா, உங்களோட ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரோலும் அந்த டிஜிட்டல் ஆழ்மனதோட பிரம்மாண்டமான ஹேபிட் லூப்ல உங்களை சிக்க வைக்குது. அது உங்களுக்கு தேவையான டோபமீனை தந்து உங்களை ஒரு சிந்திக்காத இயந்திரமாவே வச்சிருக்க விரும்புது. இந்த புதிய கண்ணுக்கு தெரியாத டிஜிட்டல் ஆட்டோ பைலட் கிட்ட இருந்து நம்ம விழிப்புணர்வை எப்படி காப்பாத்துறது? இதுதான் நாம இனி எதிர்கொள்ள போற பெரிய சவால். என்ன ஒரு ஆழமான, அதே சமயம் பயமுறுத்துற கேள்வி. இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட இந்த கேள்விய அப்படியே விட்டுடுறோம். காலையில எழுந்தது முதல்
ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க உங்களோட சொந்த விழிப்புணர்வுல நடக்கிறீங்களா? இல்ல உங்களோட உள்ளே இருக்கிற ஆழ்மனம் உங்களை இயக்குதா? அல்லது உங்க கையில இருக்கிற இந்த டிஜிட்டல் ஆட்டோ பைலட் உங்களை இயக்குதா? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த 5 நொடி இடைவெளிய இப்போதே ட்ரை பண்ணி பாருங்க. நாம எந்த பாதையில நடக்கிறோம்னு அறியற அந்த விழிப்புணர்வு உங்க கைகள்ல தான் இருக்கு. அந்த ஒளிய நோக்கி உங்க அகவுலக நடைபாதை பயணத்தை தொடங்குங்க. உங்களுடன் இணைந்து இந்த ஆழமான அலசல்ல ஈடுபட்டதுல எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சி. வணக்கம். இப்போ நீங்க கடைசியா கூகுள்ல ஏதாவது தேடினதை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். கண்டிப்பா மொபைல்ல டைப் பண்ணிருப்போம், இல்ல வாய்ஸ் கமெண்ட் கொடுத்திருப்போம். ஆமா, கரெக்ட். ஆனா உங்க மனசுல ஒரு கேள்வி தோணுன அடுத்த செகண்டே அதோட பதில் நேரா உங்க மூளைக்குள்ளேயே டவுன்லோட் ஆனா எப்படி இருக்கும்? ஓ, அதாவது எந்த ஒரு டிவைஸோ இல்லாமலையா? எக்ஸாக்ட்டா. எந்த ஃபோன், லேப்டாப் எதுவுமே இல்லாம உங்களோட எண்ணங்களே நேரடியாக இன்டர்நெட் கூட பேசினா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கே ஒரு மாதிரி ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. ஆனா இது வெறும் கற்பனை கிடையாது. இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா அலச போறோம். கற்பதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் வந்து தி நியூரல் ஜேர்னி ஃப்ரம் ஜென் டு பிரெயின் இன்டர்ஃபேஸ், அதாவது மனசுக்குள்ளே ஒரு ஜென் பயணம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதுல பழங்கால ஜென் தத்துவத்தோட அமைதியில ஆரம்பிச்சு எதிர்காலத்துல வரப்போற மூளை இணைப்பு வரையிலான ஒரு பெரிய பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். ஆமா, இந்த புக்கோட மைய கருத்தே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். அதாவது நாம மனம் அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் நாம ரொம்ப பெருமையா நான் அப்படின்னு சொல்றது எல்லாமே வெறும் மூளைக்குள்ள நடக்கிற ஒரு எலக்ட்ரிக் விளையாட்டு தான் இந்த புக் சொல்றத படிக்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அது சகஜம்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும்ல. ஆமா, நாமெல்லாம் வெறும் கரண்ட்ல ஓடுற பொம்மைகளான ஒரு கேள்வி வருது. இப்போ இங்கதான் நாம நம்மளோட அந்த பழைய புரிதலை மாத்திக்கணும். மூளை அப்படின்னு சொன்ன உடனே மண்டையோட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற ஏதோ ஒரு சாஃப்டான அமைதியான ஒரு சதை அப்படின்னு தான் நம்ம பொதுவா நினைப்போம். அப்படிதானே நாமும் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஆனா இந்த ஆசிரியர் அந்த கற்பனையை அப்படியே உடைக்கிறாரு. மூளை அப்படிங்கிறது பில்லியன் கணக்கான நரம்பு செல்கள், அதாவது நியூரான்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற ஒரு மாபெரும் மின்சார ஆலை. ஒரு பவர் பிளான்ட் மாதிரி சொல்றீங்களா? எக்ஸாக்டா. சத்தமே இல்லாத ஒரு பவர் பிளான்ட். அதுக்குள்ள எப்பவுமே ஆக்ஷன் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்ற மின் துடிப்புகள், அதாவது கரண்ட் ஒரு மின்னல் மாதிரி பாஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம், இதை நான் கரெக்டா புரிஞ்சுக்கிறேனான்னு பாக்குறேன். இப்போ இந்த அலசல கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் பத்தியோ இல்ல உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத உங்க பாஸ் பத்தியோ நினைக்கும் போது உங்க மூளைக்குள்ள ஒரு கோவமோ இல்ல ஒரு அன்போ வருதுல்ல? ஆமா, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே வெறும் கரண்ட் தானா? மிகச்சரியா சொன்னீங்க. இந்த உணர்ச்சிகள்லாம் ஏதோ மேஜிக் கிடையாது. நீங்க கோவமா இருக்கும்போதோ இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ எல்லாமே உங்க மூளை உருவாக்குற வெறும் எலக்ட்ரிக் தீப்பொறிகள் தான். ஓஹோ, கேட்கவே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கே. ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, இது வெறும் கரண்ட் மட்டும் கிடையாது. அந்த கரண்ட் எப்படி ஒரு தகவலா மாறுது, எப்படி ஒரு ஃபீலிங்கா ஒரு உணர்வா உருமாறுது அப்படிங்கறதுல தான் இயற்கையோட மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. அதாவது அந்த நியூரான்கள் வேலை செய்யற விதத்தை சொல்றீங்களா? ஆமா, இந்த நியூரான்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்காது. அதுங்களுக்கு நடுவுல சினாப்ஸ் அப்படின்னு சொல்ற ரொம்ப ரொம்ப சின்ன நுட்பமான கேப் இருக்கும், இடைவெளிகள். ஆமா, எனக்கு புரியுது. இது படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கம்பேரிசன் தோணுச்சு. அதாவது சொல்லுங்க, என்ன தோணுச்சு? இது ஒரு பெரிய வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கூட வச்சுக்கலாம். கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொரு செகண்டும் ஹாய் ஹலோன்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரி. சூப்பரான உதாரணம். இல்லைனா இதை இன்னும் ஈஸியா கற்பனை பண்ணணும்னா ஒரு அதிவேக ரயில், அதாவது அந்த கரண்ட் ஒரு ஆற்றோட கரையை அடையுது. ஆனா அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு அங்க பாலம் கிடையாது. அந்த ஆறு தான் நீங்க சொல்ற அந்த சினாப்சிஸ் இடைவெளி. இப்போ அந்த கரண்ட் என்ன பண்ணும்? கரெக்டான கேள்வி. அங்கதான் கெமிக்கல்ஸ் உள்ள வருது. அதான், அந்த கரையை அடைஞ்ச உடனே அந்த கரண்ட் ரசாயனமா, அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டரா உருமாறி பயணிகள் படகுல ஏறி அக்கறைக்கு போற மாதிரி அந்த கேப்பை கிராஸ் பண்ணுது. டோபமின், செரோட்டோனின் மாதிரியான கெமிக்கல் படகுகள். ரொம்ப அழகா சொல்லிங்க. அக்கறைக்கு போன உடனே திரும்பவும் அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் கரண்டா மாறி அடுத்த ரயில ஸ்டார்ட் பண்ணுது. இதுதானே ஒவ்வொரு நொடியும் மூளைக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அக்யூரேட்டா சொன்னீங்க.
கரண்ட் கெமிக்கலா மாறுறதும் அப்புறம் கெமிக்கல் திரும்ப கரண்டா மாறுறதுமான இந்த நான் ஸ்டாப் ப்ராசஸ் தான் உங்களோட சிந்தனை, உங்களோட கேரக்டர், உங்களோட எல்லாமே. மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு நிஜமா. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சுமார் 70,000 எண்ணங்களை சிந்திக்கிறான்னு வரீங்க. அந்த 70,000 எண்ணங்களும் இந்த எலக்ட்ரிக் அப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷனோட ரிசல்ட் தான். வாட்? 70,000 எண்ணங்களுமா? ஆமா, நீங்க காண்கிற ஒவ்வொரு கனவும், நீங்க ஞாபகம் வச்சிருக்க ஒவ்வொரு மெமரியும் ஒரு சின்ன எலக்ட்ரிக் அலை தான். இந்த தகவல்கள் எல்லாம் கேட்கும்போது நம்ம டெய்லி ரொம்ப சாதாரணமா பண்ற விஷயங்களுக்கு பின்னால எவ்ளோ பெரிய சயின்ஸ் மிஷின் ஓடிட்டு இருக்குன்னு புரியுது. கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாட்டு கேட்கும்போது அதோட மியூசிக் நோட்ஸ நாம எவ்ளோ நுட்பமா ரசிக்கிறோம். ஆயிரக்கணக்கான முகங்கள் இருக்கிற கூட்டத்துல நமக்கு தேவையான ஒரு முகத்தை எப்படி டக்குன்னு ஒரு செகண்ட்ல கண்டுபிடிக்கிறோம்? பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஆமா. அப்புறம் ஒருத்தரோட சிரிப்புக்கு பின்னால இருக்கிற அந்த ஆழமான சோகத்தை எந்த வார்த்தையுமே இல்லாம நாம எப்படி ஃபீல் பண்றோம்னு பார்க்கும்போது நிஜமாவே பிரமிப்பா இருக்கு. ஏன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் மணிக்கு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர்ற பால கரெக்டா கணிச்சு சிக்ஸருக்கு அடிக்கிறதும் இதே மூளையோட நெட்வொர்க் தானே? அதான் பரிணாம வளர்ச்சியோட, அதாவது எவல்யூஷனோட அற்புதம். இது இன்னும் கொஞ்சம் பெரிய பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இயற்கை பல லட்சம் வருஷங்களா சுழண்டு எத்தனையோ டெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கான தப்புகளை திருத்தி தான் இந்த நரம்பியல் இனத்தை, அதாவது இந்த ஹியூமன் பிரெயினை உருவாக்கி இருக்கு. ரொம்ப பெரிய ப்ராசஸ் இல்ல இது? ஆமா, முகங்களை அடையாளப்படுத்துறதோ இல்ல குரலோட டோனை வச்சு உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறதோ சும்மா பை சான்ஸ்ல வந்தது கிடையாது. ஆதி மனுஷன் காட்டுல வேட்டையாடும் போது ஒரு புதர் லேசா அசைதுனா அது காத்துனால அசைதா இல்ல அங்க ஏதாவது ஆபத்தான மிருகம் இருக்கான்னு அந்த ஒரு செகண்ட்ல அவன் கணிச்சாகணும். இல்லனா உயிர் போயிடும். கரெக்ட். அந்த சர்வைவல்காக, தப்பிக்கிறதுக்காக தொடர்ந்து அப்டேட் செய்யப்பட்ட ஒரு சூப்பரான சிஸ்டம் தான் இந்த மூளை. ஆனா இது ஒரு க்ளோஸ்டு நெட்வொர்க். உடம்புக்குள்ளேயே உருவாகி உடம்புக்குள்ளேயே செயல்படுற ஒரு பாதுகாப்பான உள் மின்சார வலையமைப்பு. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறப்போகுது. இந்த பில்லியன் கணக்கான நியூரான்கள் நம்ம உடம்புக்குள்ள மட்டும் செயல்படுறது இயற்கையோட ரூல். ஆனா அந்த ரூலை பிரேக் பண்ணி இந்த மூளையோட சிக்னல்ஸ அப்படியே ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புனா என்ன ஆகும்? இதுவரையிலான பரிணாம வளர்ச்சியோட உச்சத்தை எடுத்து நேரா ஒரு மெஷின் கூட பேச வச்சா எப்படி இருக்கும்? அதுதான் இப்போதைய சயின்ஸோட மிகப்பெரிய கோல். அதான் இந்த மூளை இணைய இடைமுகம், பிரெயின் இன்டர்நெட் இன்டர்ஃபேஸ். ஆனா இது எப்படி பாசிபிள்? தலையில ஏதோ 4 வைரஸ் சொருகி விட்டா மூளை உடனே கம்ப்யூட்டர் கூட பேசிடுமா என்ன? அது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப நுட்பமான ஒரு டெக்னாலஜி இருக்கு. நான் முன்னாடியே அந்த மின்சார துடிப்புகள் பத்தி பேசணும் இல்லையா? ஆமா, அந்த கரண்ட் ஸ்பார்க்ஸ். அந்த மூளையோட செயல்பாடுகளை EEG சென்சார்கள் மூலியமாவோ இல்லைன்னா மூளைக்குள்ளேயே நேரா பொருத்தப்படுற சின்ன மைக்ரோ சிப்புகள் மூலியமாவோ அளக்க முடியும். ஓ, மூளைக்குள்ளேயே சிப் வைப்பாங்களா? ஆமா. இப்போ நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்கன்னு வைங்க, மூளையில ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில, ஒரு அதிர்வெண்ல மின்சார அலைகள் உருவாகும். உதாரணத்துக்கு நீங்க உங்க கையை தூக்க நினைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் உருவாகும். புரியுது. இந்த சென்சார்ஸ் என்ன பண்ணும்னா அந்த அலைகளை பிடிச்சு மஷின் லேர்னிங் அல்கோரிதம் யூஸ் பண்ணி பைனரி டேட்டாவா மாத்தும். அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி 0 அப்புறம் 1 மொழிபெயர்க்கும். வாவ், எண்ணங்கள் அப்படியே டிஜிட்டல் டேட்டாவா மாறுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய மாற்று கருத்து இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இந்த டெக்னாலஜி கேக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கலாம், மெடிக்கல் ஃபீல்டுல நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். ஆனா ஒரு மனுஷனோட அனுபவத்தை வெறும் டேட்டாவா சுருக்கிட முடியுமா? ரொம்ப வேலிடான பாயிண்ட் இது. இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்க லைஃப்ல நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தை, ஒரு பெரிய இழப்ப இல்ல ஒரு சந்தோஷத்தை நினைக்கும்போது உங்க மூளையில வர்ற அலைகளை இந்த சென்சார்ஸ் அளக்கலாம். ஆனா அந்த உணர்ச்சியோட ஆழத்தை எப்படிங்க வெறும் 0, 1ன்னு பைனரியா மாத்த முடியும்? மனுஷனோட ரகசியமான ஆசைகள், வலிகள், கவலைகள் எல்லாமே ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல வெறும் நம்பர்ஸா மாறுறது ஆச்சரியமா இருக்கா இல்ல ஆபத்தா இருக்கான்னு பார்த்தா இது மனித தன்மையையே சுருக்குற மாதிரி எனக்கு தோணுது. நீங்க கேக்குற இந்த கேள்வி ரொம்ப ஆழமானது. சொல்லப்போனா இதுதான் இந்த புக்கோட மைய பிரச்சனையே. இது வெறும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் கிடையாது, இது ஒரு பெரிய தத்துவத்தார்மான சிக்கல். கண்டிப்பா. இப்போ கோபம், காதல் மாதிரியான உணர்ச்சிகள் வரும்போது மூளைக்குள்ள நடக்கிற அந்த கெமிக்கல் சேஞ்சஸ், எலக்ட்ரிக் அளவீடுகளை எல்லாம் நாம ரொம்ப துல்லியமா அளக்கலாம். ஆனா அதோட அந்த அகநிலை அனுபவம் இருக்குல்ல, அந்த பர்சனல் ஃபீல், அதை ஒரு மிஷின் எப்படி உணரும்? அதான் எனக்கும் புரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. நாம மூளையை இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணும்போது நம்ம எண்ணங்களை நம்ம நெட்வொர்க்குக்கு அனுப்புறோம்.
அதாவது அப்லோட் பண்றோம். ஆனா இதுல ரொம்ப பெரிய ஆபத்து என்னன்னா, இந்த கனெக்ஷன் வந்து டூ-வே டிராஃபிக். டூ-வே டிராஃபிக்னா ஒரு நிமிஷம். ஆமா, ஒரு கட்டத்துல இன்டர்நெட்ல இருந்து டேட்டா, சிக்னல்ஸ் எல்லாமே நேரா உங்க மூளைக்குள்ளேயே செலுத்தப்படும், டவுன்லோட் ஆகும். ஐயையோ, கேட்கவே பயமா இருக்கே. அதாவது நான் ஒரு பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணும்போதோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட அரசியல் கருத்தை நான் சப்போர்ட் பண்ணும்போதோ, ம். அது ஏன் சொந்த அனுபவத்துல நான் எடுத்த முடிவா, இல்ல இன்டர்நெட்ல இருந்து ஏதோ ஒரு அல்காரிதம் என் மூளைக்குள்ள நேரா திணிச்ச முடிவான்னு எனக்கே தெரியாத ஒரு நிலைமை வந்துடுமா? ஆமா, எக்ஸாக்ட்டா அதுதான் நடக்கும். நான் யார் அப்படிங்கிற அந்த பழங்கால தத்துவ கேள்வி வந்து, இப்போ என் சிந்தனை உண்மையிலே என்னோடது தானா, என் மூளை இன்டர்நெட் கூட பேசுதா அப்படின்னு உருமாறி நிக்குது. இது நம்ம ஐடென்டிட்டி மேலேயே உள்ற ஒரு பெரிய அடி இல்லையா? கண்டிப்பா, நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க்ல மிதக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளோட தனிமை எங்கே போகும்? மனுஷங்க எப்பவுமே தங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட உலகத்தை வச்சிருப்பாங்க. அங்க மட்டும்தான் அவங்க உண்மையிலே சுதந்திரமா இருப்பாங்க. ஆமா, அந்த பிரைவசி ரொம்ப முக்கியம். ஆ, மூளை 24 மணி நேரமும் ஆன்லைன்ல இருந்தா அந்த தனிப்பட்ட உலகம்னு ஒன்னு இல்லாமலே போயிடும். மத்தவங்களோட எண்ணங்களும் கம்ப்யூட்டர் அல்காரிதமும் உங்க மூளைக்குள்ள ஈஸியா நுழையும் போது நீங்கள் அப்படிங்கிற அந்த தனி மனுஷன் உங்க காணாம போயிடுறீங்க. ரொம்ப சீரியஸான விஷயம் அது. நான் நினைக்கிறத மத்தவங்க படிக்கலாம், மத்தவங்க நினைக்கிறத எனக்குள்ள புகுத்தலாம் அப்படின்னா, நான் அப்படிங்கறதோட பார்டரே அழிய ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க. எது உண்மை, எது மாய, எது என்னோட சொந்த மெமரி, எது மெஷின் எனக்குள்ள டவுன்லோட் பண்ண கற்பனைன்னு எல்லாமே அந்த பெரிய நெட்வொர்க்ல ஒன்னா கலந்துடும். ம். அப்போ இந்த பெரிய டிஜிட்டல் வெள்ளத்துல நாம இழக்காம இருக்க என்னதான் வழி? என்னவோ இந்த டெக்னாலஜி நம்மள முன்னேத்தும்னு நினைச்சா இது நம்ம மனசையே திருடிடும் போல இருக்கே. இந்த அடையாள சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆக இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? அலைகளை பத்தி பேசணும் இல்லையா? ஆமா ஆமா, பீட்டா காமா அலைகள். கரெக்ட். இன்டர்நெட் எப்பவுமே நம்ம மூளைய அந்த பீட்டா இல்ல காமா அலைகளை தான் வச்சிருக்கோம். அதாவது ஒரு மாதிரி ஓவர் அலர்ட்டா நிறைய இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பதற்றமான நிலையிலேயே வச்சிருக்கோம். அது ஒரு நான் ஸ்டாப் டிஜிட்டல் இரைச்சல். எப்போ ஒரு நாய்ஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா ஜென் நிலை அப்படிங்கிறது வந்து தியானம் பண்றது மூலமாவோ இல்ல நம்மள நாமே உற்று நோக்குறது மூலமாவோ அந்த மூளையோட ஃப்ரீக்வன்சியை குறைச்சு ஆல்ஃபா இல்லனா தீட்டா அலைகளுக்கு கொண்டு வர்றது. ஓ, அதாவது நாம முன்னாடி பார்த்த அந்த கரண்ட் ட்ரெயின்ஸோட ஸ்பீட குறைச்சு அந்த ஆற்று பாலத்துல அந்த சினாப்ஸ் இடைவெளியில ஒரு நிசப்தமான அமைதியை உருவாக்குறது போலவா? ம். மூளைக்குள்ள ஒரு ஸ்பேஸ் உருவாக்குறதுன்னு சொல்லலாமா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தீட்டா அலைகள்ல தான் ஒரு மனுஷனோட மூளை தன்னோட சொந்த கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப ஆழமான அமைதியையும் தன் சுயத்தையும் உண்மையாவே உணருது. வாவ். மனுஷன் ஒரு சமூகமா தொடர்ந்து வளரணும்னா வெளி உலகத்துல மூளைய இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ற இந்த டெக்னாலஜி பயணத்தை கண்டிப்பா தவிர்க்க முடியாது. ஆனா மனுஷனாவே இருக்கவும் ஞானம் பெறவும் தன்னோட அந்த சுயத்தை இழக்காம இருக்கணும்னு நினைச்சா அவனோட மனசை அவனுக்குள்ளேயே இணைக்க பழகணும். ரொம்ப ஆழமான வார்த்தைகள் இது. டிஜிட்டல் உலகத்தோட அந்த அதிவேக சிக்னல்கள்ல இருந்து விலகி சிந்தனைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன இடைவெளியில நின்னு பார்க்கும்போது தான் மூளையோட உண்மையான முழுமை நமக்கு தெளிவா புரியும். இணைப்பு அப்படிங்கிறது வெறும் வயர்கள் மூலமா நடக்கிறது கிடையாது, அது ஆழமான உள் தொடர்பு. நிஜமாவே தத்துவமும் நவீன அறிவியலும் எப்படி ஒண்ணு சார்ந்து நிக்குது அப்படிங்கறத இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப அழகா காட்டியிருக்கு. கண்டிப்பா. இந்த ஆழ்ந்த அலசல் வந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு மூளையோட பில்லியன் கணக்கான நியூரான்கள் பண்ற மின்சார பயணத்துல ஆரம்பிச்சு ஃபியூச்சர்ல வரப்போற டிஜிட்டல் சிந்தனைகள் வரைக்கும், அப்புறம் ஜென் தத்துவத்தோட அமைதி வரைக்கும் ஒரு ரொம்ப தெளிவான மேப்பை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். ஆமா, நேயர்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்திருக்கோம். இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரட்டா நினைக்கிற உங்களோட பர்சனல் எண்ணங்கள், உங்களோட வலிகள், ஆசைகள் எல்லாமே ஒரு நாள் இந்த உலகளாவிய இன்டர்நெட்ல மிதக்கிற வெறும் டேட்டாவா மாறலாம். ஆமாங்க, டெக்னாலஜி வளர்ச்சியோட அந்த பிரம்மாண்டமான சக்தியையும் அதுக்கு பின்னால மறைஞ்சிருக்கிற ஆபத்தையும் நாம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். நம்மளோட பர்சனல் மன அமைதியை காப்பாத்திக்க வேண்டியது இந்த காலகட்டத்தோட மிக முக்கியமான கட்டாயம். நாம நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கூட நாம கனெக்ட் ஆயிருக்கோமான்னு உறுதி செய்யணும். சூப்பரா சொன்னீங்க. சரி, நாங்க விடை பெறறதுக்கு முன்னாடி இந்த மொத்த விவாதத்திலிருந்து வர்ற ஒரு ஆழமான சிந்தனையை உங்களுக்கு விட்டுட்டு போறோம். இத கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கற்பனை பண்ணி பாருங்க. உங்க மூளை முழுமையா இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களோட மெமரிஸ், உங்களோட கேரக்டர், உங்க எமோஷன்ஸ் எல்லாமே டேட்டாவா கிளவுட்ல அப்லோட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களோட இந்த உடம்பு அழிஞ்சிட்டாலும் அந்த டிஜிட்டல் நெட்வொர்க்ல நீங்க தொடர்ந்து வாழ்வீங்கன்னு சயின்ஸ் சொல்லுது. கேட்கவே புல்லரிக்குது. ஆனா அந்த இருண்ட திரைக்கு பின்னால இருக்கிற ஒரு கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.
எல்லை இல்லாத அந்த டிஜிட்டல் கடல்ல ஆன்லைன்ல வாழ்றவர் நிஜமாவே நீங்களா? இல்லனா அது உங்கள மாதிரியே சிந்திக்க கத்துக்கிட்ட உங்களோட நினைவுகளை அப்படியே காப்பி அடிக்கிற ஒரு டிஜிட்டல் நிழலா? அதாவது டிஜிட்டல் கோஸ்டா? அந்த பெரிய டிஜிட்டல் இரைச்சலுக்குள்ள உங்களோட உண்மையான நான் தொலைஞ்சிருச்சா? இல்ல உங்க மனசோட அமைதியான மூலைகள்ல அது இன்னமும் கொஞ்சம் மிச்சம் இருக்கா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. விடை தேடி அந்த அமைதியோட ஒலிய கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அடுத்த ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம். இப்போ நாம ஒரு பெரிய வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு ஒரு கற்பனை செஞ்சுக்கலாம். அந்த வீட்ல நிறைய அறைகள் இருக்கு. ஹால், கிச்சன், பெட்ரூம்னு எல்லா ரூமுக்கும் நாம ரொம்ப கேஷுவலா போயிட்டு வர்றோம். ஆனா அந்த வீட்டின் மையத்துல ஒரே ஒரு அறை மட்டும் இருக்கு. ஓகே. அந்த அறைக்கு பாத்தீங்கன்னா சாவி கிடையாது, பூட்டும் கிடையாது. கதவுகள் எப்பவுமே திறந்தே தான் இருக்கு. ஆனாலும் அந்த அறைக்குள்ள நுழைய மட்டும் நாம ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப பயப்படுறோம். ஆமா, ஒரு தயக்கம் இருக்கும். கரெக்ட். அந்த பக்கம் போறதுக்கே ஒரு தயக்கம். ஏன் அந்த தயக்கம்? அந்த அறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இதுதான் இன்னைக்கு நாம உடைத்து பார்க்க போற விஷயம். நம்மளோட இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த மர்மமான அறை அப்படிங்கிறது வேற எங்கேயும் இல்ல. அது நம்மளோட சொந்த உள் உலகம் தான். இன்னைக்கு நாம பேச போற விஷயத்தோட மையமே இதுதான். அதான். இன்னைக்கு நாம மனசுக்குள்ளே ஒரு ஜென் பயணம் அப்படிங்கிற சோர்ஸ்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம். கண்டிப்பா. ஒரு மனிதன் தன்னோட உள் உலகத்துக்குள்ள எப்படி பயணம் செய்யறது, அங்க இருக்கிற அமைதியை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிற ஐடியாவை பத்தி தான் நாம விவாதிக்க போறோம். இது ஏதோ காத்துல பறக்கிற தத்துவம் இல்ல. நாம தினமும் போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிஜமான உளவியல் சிக்கல். உண்மைதான். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு உலகத்துல போன் எடுத்தா நோட்டிபிகேஷன், வெளியே போனா டிராஃபிக் சத்தம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளறை என்ன, அங்க கேட்கிற மர்மமான சத்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற ஒரு ஆஹா தருணமா இருக்கும்னு சொல்லலாம். நிச்சயமா. முக்கியமா அமைதியை பார்த்து நாம ஏன் இவ்ளோ தூரம் திரிச்சு ஓடுறோம், இத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். இப்போ அந்த உள்ளறை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? அதாவது மனித வாழ்க்கையில மத்தவங்க யாருமே முழுமையா நுழைய முடியாத ஒரே ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த உள்ளறை மட்டும்தான். வெளியில இருக்கிற வீட்டுக்கு சுவர் இருக்கு, கதவு இருக்கு, ஜன்னல்கள் இருக்கு. ஆமா. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற இந்த அறைக்கு எந்த சுவரும் இல்ல, அங்க இருட்டு கிடையாது, எப்பவுமே ஒரு தெளிவான வெளிச்சம் மட்டும்தான் இருக்குன்னு அந்த மூலக்கட்டுரை சொல்லுது. எந்த சுவரும் இல்ல, பூட்டும் இல்ல, ஆனா அங்க எப்பவுமே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமாம், சரியா சொன்னீங்க. வெளியுலகத்துல இருக்கிற யாருக்கும் அது கேட்காது, உங்களுக்கு மட்டுமே கேட்கிற ஒரு ஒலி அது. அது என்ன மாதிரியான ஒலி? அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். சில நேரம் அது பெரிய சந்தோஷத்தோட சத்தமா இருக்கலாம், இல்லனா ஒரு வலியோட அழுகையா இருக்கலாம், பயமா இருக்கலாம், அல்லது திடீர்னு ஒரு நம்பிக்கை துளிர்க்கிற சத்தமா கூட இருக்கலாம். ஓ, அதனாலதான் ஒவ்வொருத்தரோட மனசும் ஒரு தனி உலகம்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அந்த அறைக்கு சுவர் இல்லைன்னு நாம சொல்றோம், ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா நாமே ஒரு மாபெரும் சுவரை அந்த அறைக்கு முன்னாடி எழுப்பி வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. நாமே கட்டிய சுவரா? ஆமா. அது எப்படி? சுவர் இல்லாத ஒரு இடத்துல நாம ஏன் சுவரை தேடி கட்டணும்? அதுக்கு என்ன அவசியம்? அந்த சுவரோட செங்கற்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். யாரோ உங்களை பார்த்து சொன்ன கசப்பான வார்த்தைகள், நீங்க கடந்து வந்த சொல்ல முடியாத வலிகள், யாருக்கும் தெரியாத உங்களோட நிறைவேறாத ஆசைகள், முக்கியமா உங்களோட சின்ன வயசுல ஏற்பட்ட சில உளவியல் பாதிப்புகள், இது எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் ஒரு கண்ணுக்கு தெரியாத இரும்பு சுவரை உங்களுக்குள்ள உருவாக்குது. ஆக்சுவலா அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சுவருக்கும் ஒரு பேர் இருக்கு. அதுதான் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் அப்படிங்கிற எண்ணம். நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன புஷ்பேக் கொடுக்க தோணுது. சொல்லுங்க. இந்த உள்ளறை எப்பவுமே திறந்திருக்கு, உள்ள வாங்க, உங்களுக்காக நான் இருக்கேன்னு அது கூப்பிடுதுன்னு சோர்ஸ்ல சொல்றாங்க. அப்போ நாம ஏன் அங்க போக எவ்வளவு தயங்குறோம்? ஏன்னா அங்க போனா நாம நம்மளே ஃபேஸ் பண்ணணும். அது சரி. ஆனா நிஜமா சொல்லணும்னா அமைதியை பார்த்து நான் பயப்படுறேன்னு எனக்கு தோணல. நான் ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்காண்டா எனக்கு பயம்லாம் வர்றதில்ல. எனக்கு பயங்கரமா போர் அடிக்கும். போர் அடிக்கும். இல்லனா தக்காளி வெங்காயம் வாங்கினோமேன்னு மளிகைப்பட்டி ஞாபகத்துக்கு வரும். இல்ல நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச ஏதோ ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு அவமானம் வரும். கரெக்ட். இதுக்கு பேரு பயமா? இது வெறும் டிஸ்ட்ராக்ஷன் தானே. நான் ஏதோ அமைதியை பார்த்து ஓடுற மாதிரி எனக்கு தோணலையே. நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
அந்த போர் அடிக்கிற ஃபீலிங் அல்லது மளிகை பட்டியல் ஞாபகம் வர்றது இதெல்லாமே சும்மா நடக்கிறது இல்ல. அது உங்க மூளை பயன்படுத்துற ஒரு பாதுகாப்பு கவசம்தான். பாதுகாப்பு கவசமா? போர் அடிக்கிறதே ஒரு கவசமா? ஆமா, இத ஒரு உளவியல் கோணத்துல பார்த்தோன்னே ஈஸியா புரியும். இத்தனை வருஷமா நீங்க பல முகமூடிகளை போட்டு உங்களை பாதுகாத்துக்கிட்டீங்க. ஓகே. அதாவது, நான் அறிவாளி, நான் கஷ்டப்படுறவன், நான் ரொம்ப பிஸியான ஆளு அப்படிங்கிற அடையாளங்கள் தான் உங்க ஈகோ. திடீர்னு ஒரு போர்க்களத்துல நின்னுகிட்டு உங்களோட கவசத்தை நீங்களே கழட்டி போடுற மாதிரி தான் அந்த அமைதியில உட்கார்றது. அப்போ அந்த அமைதி ஒரு த்ரெட் மாதிரி தெரியுதா? கண்டிப்பா. கவசத்தை கழட்டினா மூளைக்கு அது ஒரு ஆபத்தா, அதாவது ஒரு சர்வைவல் த்ரெட் மாதிரி தெரியுது. அதனாலதான் அந்த அமைதியில உங்களை இருக்க விடாம தடுக்குது. ஓ, அப்போ சிந்தனைகள் எல்லாமே அந்த அமைதியிலிருந்து தப்பிக்க மூளை உருவாக்குற ஒரு தந்திரம்னு சொல்றீங்களா? அதேதான். என்னோட அடையாளம் அழிஞ்சிடுமோங்கிற பயத்தை மறைக்கத்தான் மூளை எனக்கே தெரியாம போர் அடிக்கிற மாதிரியோ வேலை இருக்கிற மாதிரியோ ஒரு மாயையை உருவாக்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த அமைதியான உள்ளறையில எந்த முகமூடியும் வேலை செய்யாது. நீங்க யாரா இருக்கீங்கன்னு நீங்களே ஃபேஸ் பண்ணணும். அந்த இடத்துல உங்களோட எந்த அடையாளமும் இல்லைன்னு மூளை உணரும்போது அதுக்கு ஒரு விதமான பதற்றம் வருது. ஆ, ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி. ஆமா, அடையாளத்தை இழக்கிறதுக்கு மூளை எப்பவுமே பயப்படும். அதனால தான் உங்களை அமைதியா இருக்க விடாம அடுத்தது என்ன வாங்கணும், அவன் ஏன் அப்படி சொன்னான்னு தொடர்ந்து எண்ணங்களை உங்க மூளை சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. உங்க ஈகோ தன்னைத்தானே காப்பாத்திக்கிற ஒரு மெக்கானிசம் இது. ஆஹா, இது சூப்பரான விளக்கம். அப்போ இந்த முகமூடிகளை கழட்டிட்டு அந்த பாதுகாப்பு கவசத்தை உடைச்சிட்டு உள்ளறைக்கு போக நாம என்ன செய்யணும்? இத புரிஞ்சுக்க எந்த ஒரு 10 ஸ்டெப் கைடும் நமக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலா ஒரு அனுபவத்தை நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஓகே, சோர்ஸ்ல இருக்கிற அந்த ஜென் கதையை பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அற்புதமான ஜென் கதைய நாம இங்க கொண்டு வரலாம். பனி கொட்டிட்டு இருக்கிற ஒரு நள்ளிரவு, மலையில இருக்கிற ஒரு ஜென் மடம். ம். அந்த அமைதியில திடீர்னு ஒரு தட்டல் ஒலி கேக்குது. டக் டக் டக்குன்னு. அந்த இரவோட நிசப்தத்தை கிழிக்கிற மெல்லிய சத்தம் அது. மடத்துக்குள்ள ஒரு வயதான துறவி இருக்கார். அவர் மரக்கதவை திறக்கிறார். கரெக்ட். மழையிலையும் பனியிலையும் நனைஞ்சு குளிர்ல நடுங்கிக்கிட்டு ரொம்ப கழித்து போன ஒரு இளைஞன் அங்க நிக்கிறான். நான் வழி தவறிட்டேன், இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தங்கிக்கலாமான்னு அவன் கேக்குறான். அந்த வயதான துறவி என்ன சொன்னார்? துறவியும் எந்த கேள்வியும் கேட்காம இந்த மடம் எப்பவுமே திறம்பதான் இருக்கும்னு சொல்லி அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கறார். அந்த இளைஞன் உள்ள போய் நெருப்பு பக்கத்துல படுத்து தூங்குறான். ஆனா அங்கதான் ஒரு விஷயம் நடக்குது. ஆமா, அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வருது. ஏதோ ஒரு நிழல், அது ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு சத்தம். அது மெதுவா அவனோட மனக்கதவை தட்டுது. திடுக்கிட்டு முழிச்சுக்கிறான். அந்த நள்ளிரவின் அமைதியில அவனுக்குள்ள ஒரு மெல்லிய அதிர்வு ஏற்படுது. இதென்ன, எனக்குள்ள யாரு பேசுறதுன்னு அவன் ரொம்பவே குழம்பி போறான். காலையில விடிஞ்சதும் நேரா அந்த வயதான துறவி கிட்ட போய், ஐயா, எனக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியலன்னு கேக்குறான். அதுக்கு அந்த துறவி ஒரு பதில் சொல்றார்ல. ஆமா, அந்த துறவி ரொம்ப அமைதியா சொல்றாரு. அது ஒரு ரகசியம். அது நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு துறவியா மாறணும். இது வெளியில தேடுற பயணம் இல்ல, உள்நோக்கிய பயணம்னு சொல்றார். இந்த ஒற்றை வாக்கியம் அவனோட வாழ்க்கையே மாற்றி போடுது. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவன் உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துக்கும் பயணம் செய்றான். பல குருநாதர்களை பாக்குறான், வேதங்கள் எல்லாம் படிக்கிறான். இங்க எனக்கு ஒரு லாஜிக் இடிக்குது. இது பார்க்கறதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் கதை மாதிரி இருக்கு. அந்த வயதான துறவி ஏன் அந்த பையன்கிட்ட நேரடியா அந்த சத்தம் என்னன்னு சொல்லக்கூடாது? அதாவது, தம்பி, அந்த சத்தம் வேற ஒண்ணும் இல்ல, உன்னோட மூச்சு காற்றுதான், அல்லது உன்னோட சொந்த மனசுதான்னு ஒரு வரியில சொல்லியிருக்கலாமே. இதென்ன, நீ துறவியா மாறணும், உள்நோக்கி பயணிக்கணும்னு அவனை அலைய விடணும்? அது ஒரு நல்ல கேள்வி. பல வருஷமா அவன் தனக்குள்ள இருக்கிற சத்தத்தை தேடி வெளியில அலைஞ்சிருக்கான். ஒருவேளை அந்த துறவி ஈஸியா சொல்லியிருந்தா அவனுக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காதுல்ல. இது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா மூளை எப்படி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு உள்வாங்குதுன்னு பார்த்தா அந்த துறவியோட செயல் எவ்வளவு நுட்பமானதுன்னு புரியும். சில உண்மைகளை நீங்க வெறும் தகவலா கொடுத்தீங்கன்னா மூளை அதை தர்க்க ரீதியா பகுப்பாய்வு செஞ்சுட்டு ஒரு ஃபைல்ல போட்டு ஓரமா வச்சிடும். ஓ, இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கொன்னு சொல்றீங்க. ஆமா, அந்த துளவி உண்மையை சொல்லியிருந்தா அந்த இளைஞன், ஓ, இது என் மனசோட சத்தமா, சரி ஓகேன்னு கடந்து போயிருப்பான். அங்க எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது. ஆமா, நாம கூட நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், நிறைய தத்துவங்கள் கேட்கிறோம். ஆனா அது எதுவுமே நம்மள மாத்துறது இல்லையே.
4வது நாள் நாம பழையபடி தான் இருக்கோம். அதுதான் காரணம். அறிவாளித்தனமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதும் அத உணர்வுபூர்வமா அனுபவிக்கிறதும் வேற வேற. இங்கிலீஷ்ல எக்ஸ்பீரியன்ஷியல் ரியலைசேஷன்னு சொல்வாங்க. அந்த துறவி அந்த ரகசியத்தை ஒரு தேடலா மாத்தி விட்டார். அவனுக்குள்ள அந்த சத்தம் விழித்தெழணும்னா அந்த சுவரை அவன் கொஞ்சம் கொஞ்சமா உடைக்கணும். அந்த பயணம் அவனுக்குள்ளே தான் நடக்கணும். அதனாலதான் அந்த அனுபவத்தை அவனுக்கு ஒரு சவாலா, ஒரு தேடலா மாத்தினார் அந்த முதிர்ந்த துறவி. ஓகே, இப்ப கதையில பல வருஷங்கள் ஓடிடுச்சு. ஆமா, அந்த இளைஞன் இப்போ பல அனுபவங்களை தாண்டி, கசப்பான விஷயங்களை கடந்து, தன்னோட முகமுடிகள் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரு முதிர்ந்த துறவியா அதே மடத்துக்கு திரும்ப வர்றான். வந்து என்ன பண்றான்? வயதான துறவி அவனை பார்த்து புன்னகைக்கிறார். இப்போ அவன் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க தயாராயிட்டான்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு. மடத்தோட உள் அறைகளுக்கு கூட்டிட்டு போய் பல கதவுகளை தாண்டி இறுதியா ஒரு கதவுக்கு முன்னாடி நிக்கிறார். ஓகே, இதுதான் கடைசி கதவு. இதுக்கு பின்னாலதான் அந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லி ஒரு சாவியை கொடுக்கிறார். இப்போ அந்த இறுதி கதவை திறக்கிற இடத்துல நாம ஒரு சுவாரஸ்யமான உளவியல் தந்திரத்தை பத்தி பேசியாகணும். மூலக்கட்டுரையோட ஆசிரியர் பயன்படுத்துற ஒரு ட்ரிக் இது. என்ன ட்ரிக் அது? பொதுவாகவே மனித மனம் எதையாவது ஒன்னு தேடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையை நாம படிக்கும்போது நமக்கே ஒரு பதற்றம் வரும். அந்த கதவுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மனச அமைதி இழக்கச் செய்யும். ஆமா, எனக்கே இப்போ அப்படிதான் இருக்கு. ஆசிரியர் அவரோட முந்தைய புத்தகத்துல நீங்களும் துறவி இல்லை என்பதால் ரகசியத்தை சொல்ல மாட்டேன்னு முடிச்சிருப்பார். ஆனா இங்க அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக நாம அறியாமலேயே நாமளே ஒரு தியான நிலைக்கு போயிடுவோம். அந்த ரகசியம் இங்க உடைக்கப்படுது. ஓ, இப்போ அந்த இளைய துறவி கதவை திறக்கிறான். அந்த நொடியிலே உலகமே அசையாம நிக்குது. ஆனா அங்க என்ன இருக்கு? உள்ளே எந்த பெரிய பொக்கிஷமும் இல்ல, எந்த பொருளும் இல்ல. ஒண்ணுமே இல்லையா? இல்ல. இத்தனை வருஷமா அவன் தேடி அலைஞ்ச அந்த சத்தம் வெளியிலிருந்து வந்த ஒலியே கிடையாது. அது நிசப்தத்தின் இதயம். அவனோட மூச்சுக்காற்று, அவனோட இதய துடிப்பு, அவன் உள்ளத்தோட ஆழமான ஒலி. அந்த ஒலி எங்கும் இல்ல, அது அவன்கிட்ட மட்டும்தான் இருந்தது. நாம முதல்ல பேசின அந்த போர்க்களத்து கவசம் ஞாபகம் இருக்கா? ஆமா, ஈகோ. கரெக்ட். பல வருஷ பயணத்துல அந்த இளையன் தனக்கு தானாவே போட்டுக்கிட்ட அந்த கவசங்கள், ஈகோ எல்லாமே இப்போ முழுசா கழண்டு விழுந்துடுச்சு. அவன் தனக்குள் கேட்கும் ஒலிய தன் காதுகளால இல்லாம தன் மனதின் அமைதியால கேட்க ஆரம்பிச்சிட்டான். வாவ். இப்போ அவன் வெளியில எதையோ தேடுற ஒரு சாதாரண மனிதன் இல்ல, தனக்குள்ள இருக்கிற உண்மையை உணர்ந்த ஒரு துறவியா மாறிட்டான். இதுல ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா, தியானம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். நான் தியானிக்கிறேன், நான் தேடுகிறேன்னு நம்ம சொல்றப்போ அந்த நான் அப்படிங்கிற ஈகோ இருக்குல்ல, அதை அறுக்கிறதா அந்த ஒட்டுமொத்த தத்துவத்தோட அடிப்படை. நிச்சயமா. அந்த நான் கரையும் போது சிந்தனைகள் மறைஞ்சு வெறும் காண்பது, அதாவது அப்சர்விங் அப்படிங்கிற செயல் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இது நம்ம சிந்தனையை முற்றிலும் புரட்டி போடுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. தியானம்னா ஏதோ கண்ணு மூடிக்கிட்டு எண்ணங்களை வலுக்கட்டாயமா நிறுத்துறதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அது சாத்தியமே இல்ல. எண்ணங்கள் வரத்தான் செய்யும். ஆமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த எண்ணங்களுக்கு பின்னால ஒரு ஆழமான அமைதி இருக்கு. அந்த அமைதியை கவனிக்க பழகிறது தான் உண்மையான தியானம். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கு. இதை எப்படி நம்மோட பரபரப்பான வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றது? நாம எல்லாரும் மலை மேல போய் துறவியா மாற முடியாது. காலையில டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு ஆபீஸ்ல பாஸ் திட்டுறத கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து டயர்டா உட்கார்ந்துருக்கப்போ இந்த அமைதியும் சத்தத்தையும் எப்படி உணர முடியும்? இதுக்காக நீங்க மலைக்கோ குகைக்கோ போக வேண்டிய அவசியமே இல்ல. அமைதிங்கிறது வெளியில இருந்து நம்ம தேடி போற ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. அப்புறம் அது ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அடிப்படை தன்மை, உங்க பேஸ்லைன் அதுதான். ஒரு ஜென் ஆசான கவனிச்சு பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். அவங்க அமைதிய பத்தி மணிக்கணக்கா போதனை செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு தேநீர் கோப்பைய கையில எடுக்கிற விதத்திலேயே அல்லது சும்மா நடந்து போற விதத்திலேயே அந்த அமைதி இருக்கும். ஓ, அந்த செயல்லையே அமைதி இருக்குமா? ஆமா, வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த மௌனம் தான் உங்களோட உண்மையான பாடம். சத்தம்ன்றது வெளியில நடக்கிறது இல்ல, அது உள்ள அறியாமையின் மையம்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? நீங்க ஆபீஸ் முடிஞ்சு வந்து சோஃபாவுல உட்கார்றப்போ மூளை உடனே டிவிய போடு, போனை நோண்டுன்னு சொல்லும். ஏன்னா அதுக்கு அமைதிய பார்த்தா பயம். அந்த நேரத்துல ஒரே நிமிஷம் உங்க போனை தள்ளி வச்சுட்டு எந்த சிந்தனையும் இல்லாம அந்த சலிப்ப வெறும் பார்வையாளனா கவனிச்சீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய தியானம் தான். அதாவது எண்ணங்களை அடக்கி மூச்சை அடக்கி உட்கார்றது தியானம் இல்ல, எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த இடைவெளிய, மௌனத்தை கவனிக்கிறது தான் தியானம்னு சொல்றீங்க. அதேதான்.
மனசுக்கு மையத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒளியே அந்த மௌனம்தான். இது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு அப்ரோச். ஆவா, நள்ளிரவுல அந்த இளைஞனுக்கு கேட்டது போல நமக்கும் அந்த தட்டல் ஒலி என்றோ ஒரு நாள் வரும். அது வெளியில இருந்து நம்ம வீட்டு கதவை தட்டும் ஒலி அல்ல, நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் விழிப்புணர்வை தட்டி எழுப்பும் அழைப்பு. அந்த ஒலிய கவனிக்க ஆரம்பிச்சுட்டாலே நாமே கட்டிய சுவர்தானா இடி ஆரம்பிச்சிடும். அருமை. அப்போ இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு வாட்டி சுருக்கமா பார்ப்போம். நாமே கட்டி வச்சிருக்கிற அந்த நான் இதுதான் அப்படிங்கிற அடையாளச் சுவரை பத்தி பேசணும். மூளை எப்படி அமைதியா பார்த்து பயந்து நம்மளை எப்பவுமே பிஸியா வச்சிருக்க நினைக்குதுங்கிற மெக்கானிசத்தை புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். அப்புறம் அந்த ஜென் கதையில வந்த இளைஞன் மாதிரி நமக்குள்ள கேட்கிற ஒலியை கண்டுபிடிக்கிறது எந்த புத்தகத்திலையும் இல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கிய பயணம்னு பார்த்தோம். நான் அப்படிங்கிற அகந்தையை கரைக்கிறத பத்தியும் அலசணும். கண்டிப்பா. இந்த அறிவு உங்க தினசரி வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியமானது. உங்களோட வேலைகளுக்கு நடுவுலையோ அல்லது ரொம்ப விரக்தியா இருக்கிற ஒரு நள்ளிரவுலையோ அந்த தட்டலொலி உங்களுக்கும் கேட்கலாம். அந்த மெல்லிய அதிர்வு உங்களை தீண்டும் போது பயந்து போய் மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, டிவிய ஆன் பண்ணாதீங்க. அந்த அமைதியில விழித்திருக்க பழகுங்க. ஏன்னா அது நீங்க உங்களை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரடி அழைப்பு. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு உள்ளே போனா தியானம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு கப் டீ குடிக்கிறப்போ அந்த டீயோட சூட்டை அதோட வாசனைய முழுசா கவனிச்சாலே அங்க ஒரு தியானம் ஆரம்பிச்சிடும்னு இதை நாம புரிஞ்சுக்கலாம். சோர்ஸ்லயும் இப்படிதான் ஒரு சின்ன நிகழ்வுல தியானத்தை காண முடியும்னு முடிச்சிருக்காங்க. ஆமா, ஒரு சின்ன செயல்ல கூட எவ்வளவு விழிப்புணர்வா இருக்கும் அப்படிங்கிறது தாங்க முக்கியம். தியானம் ஒரு செயல் இல்ல, அது ஒரு வாழும் முறை. அடுத்த அத்தியாயத்துல நம்ம ஒரு கப் தேநீரை பருகி தியானத்தை தொடங்குறத பத்தி தான் பார்க்க போறோம். சூப்பர். சரி, இந்த ஆழமான அலசலை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கொண்டு வர விரும்புறேன். இப்ப இந்த ஆடியோவை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இது புரியுதுன்னு உங்க மனசு நினைக்குது. ஆமா. அந்த நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு செகண்ட் உங்களை விட்டு முற்றிலுமா விலகினா எந்த முகமுடியும் இல்லாத அந்த அமைதியான உள்ளறையில இப்போ இந்த குரல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறது உண்மையாவே யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நேத்து நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்களை கடந்து போன ஒரு முகம் தெரியாத நபரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதாவது சிக்னல்ல உங்க பக்கத்துல நின்னவரா இருக்கலாம், இல்லனா சூப்பர் மார்க்கெட்ல பில் கட்டும்போது உங்களுக்கு முன்னாடி நின்னவரா கூட இருக்கலாம். ஆமா, கரெக்ட். அவரை நீங்க சுத்தமா பொருட்படுத்தியிருக்கவே மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கும்போது அந்த முகம் தெரியாத நபர் உங்க கனவுல ஒரு பிரம்மாண்டமான த்ரில்லர் திரைப்படத்தோட ஹீரோவாகவோ அல்லது உங்களை கத்தியோட துரத்துற வில்லனாகவும், ஆமா, வில்லனாகவும் மாற போறாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க எப்பவுமே புது புது விஷயங்களை ரொம்ப ஆழமா அலசி பார்க்க துடிக்கிற ஒரு நபர். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம மைண்ட்ஸ்கேப், தி ஆர்கிடெக்சர் ஆஃப் ட்ரீம்ஸ் அண்ட் மெமரிஸ் அப்படிங்கிற புத்தகத்தோட சில வியப்போட்டும் பகுதிகளை தான் அலச போறோம். அதாவது இது மூளைக்குள்ள நாம செய்ய போற ஒரு உளவியல் பயணம். ஒரு ஜென் பயணம்னு கூட சொல்லலாம். ஆமா, பகல்ல நடக்கிற சாதாரண விஷயங்கள் ராத்திரியில எப்படி பிரம்மாண்டமா மாறுது, முக்கியமா என்ன சொல்றது, நம்மை விட்டு பிரிந்த அன்புக்குரியவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம கனவுல வராங்க அப்படிங்கிற ரகசியங்களை உடைக்கிறது தான் இந்த அலசலோட மிஷன். ரொம்பவே ஆழமான மிஷன் இது. ஏன்னா இந்த மனசோட உலகம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது. அதாவது ஒரு கேமராவை எடுத்து ரெக்கார்ட் பட்டனை அழுத்தலா அது முன்னாடி நடக்கிற அனைத்தையும் அப்படியே பதிவு செய்யும் இல்லையா? பதிவு செய்யும். ஆனா மனித மூளை ஒரு வீடியோ கேமரா கிடையாது. அது நிஜத்தை அப்படியே முழுமையா பதிவு பண்றதே இல்ல. ஒரு நபரா அல்லது ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கும்போது மூளை அதிலிருந்து சில சின்ன சின்ன துகள்களை மட்டும்தான் எடுத்துக்கும். சின்ன துகள்கள்னா எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு முகப்பாவனை, ஒரு குறிப்பிட்ட நிறம், ஒரு கண்ணசைவு, இல்லனா ஒரு குரலோட ஏற்ற இறக்கம். இதத்தான் அந்த புத்தகத்துல ரியாலிட்டி ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது நிஜத்தின் துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூளை இந்த சிறு நிறக்கட்டிகளை தன் நினைவுகள்ல சேமிச்சு வச்சுக்குது. ஓ, இங்கதான் எனக்கு முதல் கேள்வி வருது. பகல் முழுக்க நாம எத்தனையோ முக்கியமான ஆட்களை பாக்குறோம், முக்கியமான விஷயங்களை பேசுறோம். ஆனா மூளை ஏன் அந்த முக்கியமான விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு அந்நியரோட முகத்தையோ அல்லது ஒரு சின்ன கண்ணசவையோ எடுத்துக்கிட்டு இத வச்சு நான் ஒரு முழு நீள திரைப்படம் எடுக்க போறேன் அப்படின்னு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கணும்? அது ஒரு நல்ல கேள்வி.
அதாவது ஒரு ஹாலிவுட் இயக்குனர் சிசிடிவி கேமராவுல பதிவான 2 செகண்ட் காட்சியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தையே இயக்குற மாதிரி இந்த விசித்திரமான வேலைய மூளை ஏன் செய்யுது? நரம்பியல் ரீதியா இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. பகல்ல நீங்க சந்திக்கிற உங்க பாஸ், உங்க குடும்பத்தினர், உங்க வேலை இதெல்லாமே ஏற்கனவே உங்க மூளைக்கு ரொம்ப பரிச்சயமான விஷயங்கள். ஆமா, ரெகுலரா பாக்குறவங்க. கரெக்ட். அதோட இணைக்கப்பட்ட உணர்ச்சிகள் ரொம்ப தெளிவானவை. ஆனா மூளை இரவு நேரத்துல தூங்கும்போது, அதாவது REM ஸ்லீப் அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில, அது புதிய உணர்ச்சி கூட்டணிகளை உருவாக்க முயற்சி செய்யுது. உணர்ச்சி கூட்டணிகள்னா புதுசா எதையாவது ட்ரை பண்ணுதா? ஆனா பகல்ல நீங்க அனுபவிச்ச ஒரு அழுத்தத்தை, ஒரு பயத்தை ப்ராசஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு அவதார் அல்லது ஒரு முகமூடி தேவைப்படுது. உங்களுக்கு பரிச்சயமான ஒரு முகத்தை வச்சா ஏற்கனவே இருக்கிற பழைய நினைவுகள் குறுக்கிடும். ஆஹா, அப்ப அந்த பழைய டேட்டா தொந்தரவு பண்ணாம இருக்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான் எந்த விதமான முந்தைய டேட்டாவும் இல்லாத அந்த சிக்னல்ல பார்த்த அந்நியரோட முகத்தை ஒரு காலி கேன்வாஸ் போல மூளை பயன்படுத்திக்குது. அந்த அந்நியரின் முகத்தை வச்சு உங்களோட ஆழமான பயத்தையோ அல்லது ஆசையையோ திரையிட்டு பாக்குது. அப்போ அந்த முகம் தெரியாத நபர் உண்மையில அவரே கிடையாது. அவர் என் உள்ளுணர்வின் ஒரு பிரதிபலிப்பு, ஒரு வெற்றுத்திரை. ஆமா, 100% அதுதான் உண்மை. புத்தகத்துல இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் சொல்லியிருந்தாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல பார்த்த ஒரு பழைய அறிவியல் ஆசிரியர். அவர் திடீர்னு கனவுல ஒரு ஜிம் ட்ரெய்னரா வந்து, ஆமா, நியூட்டன் விதியை பின்பற்றாவிட்டால் இந்த டம்பிள்ஸ தூக்காத அப்படின்னு கத்துவாரு. கரெக்ட், அதான் நியூட்டன் விதியை பின்பற்றாவிட்டால் டம்பல்ஸ தூக்காத அப்படின்னு கத்துறது. இத படிக்கும்போது சிரிப்பா இருந்தாலும் உள்ள ஏதோ ஒரு ஆழமான மெக்கானிசம் வேலை செய்யுதுன்னு தோணுது. கண்டிப்பா வேலை செய்யுது. ஒரு சின்ன துகளை வச்சு இவ்ளோ பெரிய படத்தை மூளை இயக்குதுன்னா, மூளைக்குள்ள இருக்கிற அந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது? புத்தகம் இத பத்தி விவரிக்கும்போது, மூளையோட கனவு உருவாக்கும் கருவி பெட்டி வெளியே இருந்து பார்க்க வறண்டதா தெரிஞ்சாலும், உள்ளே அது ஒரு ரகசிய தொழில்நுட்பம்னு சொல்லுது. பைத்தியக்காரத்தனம் கலந்த ஒரு கலையரங்கம்னு கூட சொல்லலாம். அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கா? ஒரு மிக துல்லியமான உயிரியல் சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன அந்த கருவி பெட்டியில 3 முக்கியமான பாகங்கள் இருக்கு. முதல்ல நினைவு களஞ்சியம். நரம்பியல் மொழியில சொல்லணும்னா மூளையோட ஹிப்போகாம்பஸ். ஹிப்போகாம்பஸ் இது ஒரு மெமரி கார்டு மாதிரி. இது வெறும் ஹார்ட் டிஸ்க் மட்டும் இல்ல. நீங்க 2ஆம் வகுப்பு படிக்கும்போது மைதானத்துல கீழே விழுந்த அந்த வழியில இருந்து நேத்து மதியம் சாப்பிட்ட தக்காளி சாதத்தோட வாசனை வரைக்கும். தக்காளி சாதம் வாசனைய கூடவா? ஆமா, இது தேவையில்லை அப்படின்னு நீங்க ஒதுக்கி தள்ள அத்தனை உணர்ச்சிகரமான தருணங்களையும் இது குறியீடு சென்று சேமிச்சு வச்சிருக்கோம். இரவு தூங்கும்போது இந்த ஹிப்போகாம்பஸ் தான் அந்த நினைவுகளை மீண்டும் மூளையோட மற்ற பகுதிகளுக்கு ஒளிபரப்புது. சரி, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். அந்த நினைவு களஞ்சியத்துல இருந்து தரவுகளை எடுத்து அடுத்த கருவிக்கு மூளை அனுப்புது. அதுதான் உணர்ச்சி கலவை மோட்டார். ஆமா, தி இமோஷன் மிக்சிங் மோட்டார். இதுதான் இந்த கருவி பெட்டியோட மிகப்பெரிய கோமாளின் புத்தகம் வர்ணிக்குது. மகிழ்ச்சியை எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் பயம், ஒரு சிட்டிக குழப்பம், கொஞ்சம் மன அழுத்தம், இப்படி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு மிக்சியில அதிவேகமா சுத்துற மாதிரி இந்த மோட்டார் வேலை செய்தான். இது ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம். அதனாலதான் கனவு சில சமயம் ஒரு ரொமான்டிக் கதையா ஆரம்பிச்சு திடீர்னு த்ரில்லரா மாறி கடைசியில சுத்தமான நகைச்சுவையா முடியுது. ஆனா இப்படி உணர்ச்சிகளை சம்பந்தமே இல்லாம கலக்கிறதுனால மூளைக்கு என்ன லாபம்? இது வெறும் பைத்தியக்காரத்தனமா? சம்பந்தமே இல்லாம கலக்கல, அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க உணர்ச்சி கலவை மோட்டார்னு சொல்றது மூளையோட அமிக்டலா அப்படிங்கிற பகுதியை. அமிக்டலா, ஓகே. இதுதான் நம்ம உணர்ச்சிகளுக்கான மையம். பகல் முழுவதும் நாம ஒரு சமூக கட்டமைப்பிற்குள்ள வாழ்றோம். பயம் வந்தாலும் காட்டிக்கொள்ளக்கூடாது, கோபம் வந்தாலும் சிரிச்சு பேசணும் அப்படின்னு உணர்ச்சிகளை நம்ம ரொம்பவே கட்டுப்படுத்தி வச்சிருக்கோம். ஆமா, வெளியில நல்லவங்க மாதிரி நடிக்கிறோம். கரெக்ட். ஆனா ராத்திரியில இந்த அமிக்டலா முழு சுதந்திரத்தோட செயல்பட தொடங்குது. அது உங்க உண்மையான உணர்ச்சிகளை எடுத்து பலவிதமான காட்சிகளோட பொருத்தி பாக்குது. உதாரணத்துக்கு, இப்போ உங்களுக்கு அலுவலகத்துல ஏற்பட்ட அவமான உணர்வை ஒரு காட்டுல சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி ஒரு காட்சியோட இணைச்சு பாக்குது. உணர்வை ப்ராசஸ் செய்ய மூளை பயன்படுத்தும் ஒரு பாதுகாப்பான சிமுலேட்டர் இது. ஓ, உங்க சிமுலேட்டர் வேலை செய்யும் போது இன்னொரு விசித்திரமும் நடக்குது. தர்க்கம் ஆஃப் ஸ்விட்ச், அதாவது லாஜிக் ஆஃப் ஸ்விட்ச் அப்படின்னு ஒன்னு ஆஃப் ஆகுது. லாஜிக் சுத்தமா வேலை செய்யாது. ஆமா, கனவுல லாஜிக் இருக்காது. ரயில்கள் எல்லாம் கடல்ல மிதக்கும், ஆட்டோக்கள் வானத்துல பறக்கும், ஒரு பார்ட்டியில சம்பந்தமே இல்லாத பாடல்கள் எல்லாம் ஒன்னா மிக்ஸ் செஞ்சு அலற விடுற ஒரு கிறுக்குத்தனமான டிஜே போல மூளை நடந்துக்குது.
நான் என்ன கேக்குறேன்னா, இந்த லாஜிக் ஸ்விட்ச மூளை ஏன் ஆஃப் செய்யணும்? லாஜிக்கோட ஒரு கனவு கண்டா என்ன பிரச்சனை? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, லாஜிக் ஆன் ஆகியிருந்தா உங்களால புதிய தீர்வுகள்ல யோசிக்கவே முடியாது. நரம்பியல் அடிப்படையில இந்த லாஜிக் ஸ்விட்ச் அப்படிங்கிறது மூளையோட முன்பகுதியில இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ஆமா, இதுதான் நியாயம், தர்மம், தர்க்கம், இயற்பியல் விதிகள் எல்லாத்தையும் நிர்வகிக்கிற இடம். நீங்க தூங்கும்போது, குறிப்பா அந்த ரெம் ஸ்லீப் நிலையில மூளை இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வேணும்னே ஷட் டவுன் செஞ்சிடுது. வேணும்னேவா? ஏன்? ஏன்னா தர்க்கம் அப்படிங்கிறது ஒரு எல்லை. மாத்யுகர்ஷண சக்தி, அதாவது கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கிறத உங்க மூளை நம்புனா உங்களால கனவுல பறக்க முடியாது. எல்லையற்ற படைப்பாற்றலுக்கும் ஆழமான உணர்ச்சி சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த லாஜிக் ஒரு தடையா இருக்கு. வாவ், ரொம்ப சரியா சொன்னீங்க. அதனால தான் மூளை விதிகளற்ற ஒரு உலக உருவாக்குது. எந்த விதிகளும் இல்லாத இடத்துல மட்டும்தான் மனம் தன்னுடைய மிக ஆழமான இருண்ட அச்சங்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியும். அதனாலதான் வினாடிக்கு 100 ஃப்ரேம்களா நினைவுகளை ஓட விட்டு மூளை தனக்குள்ள ஒரு ஸ்டோரிலெஸ் கடைய, அதாவது முழுமை பெறாத சிதறிய காட்சிகளை உருவாக்கி பாக்குது. ம், இத வெச்சு பார்க்கும்போது இவ்வளவு சிக்கலான கருவிகளை இயக்கி மூளை தினமும் ராத்திரி இந்த நாடகத்தை நடத்துறதோட நிஜமான நோக்கம் என்னங்கிற கேள்வி வருது. கண்டிப்பா. புத்தகம் இதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்குது. பகல் முழுக்க நாம உலகத்துக்காக நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நடிக்கிறோம். அந்த புன்னகைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பயத்தையும் அதிருப்தியும் சுத்தம் செய்யவே கனவு ஒரு தினசரி துப்புரவு வேலையா நடக்குதுன்னு சொல்றாங்க. தூக்க ஆராய்ச்சியாளர்கள் இத ஓவர்நைட் தெரப்பி அல்லது இரவு நேர சிகிச்சை அப்படின்னு அழைக்கிறாங்க. பகல்ல நீங்க கார்பெட்டுக்கு அடியில பெருக்கி தள்ளிய குப்பைகளை எல்லாம் இரவு தூக்கத்துல மனம் வெளியே எடுக்குது. அந்த குப்பைகளை எல்லாம் சுத்தம் செய்யுது. ஆமா, நீ வெளியே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிற இந்த உணர்ச்சிகளை நான் நகைச்சுவை நாடகங்களாவோ குறியீடுகளாவோ காட்டுறேன், நீ இதை எதிர்கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு மூளை கட்டாயப்படுத்துது. அந்த தினசரி உணர்ச்சி துப்புரவு நடக்கலன்னா நம்மால பகல்ல இயல்பா செயல்படவே முடியாது. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இது ஒரு வேக்யூம் கிளீனரோட ஒப்பிட்டு பார்க்க தோணுது. பகல் முழுவதும் சேர்ந்த குப்பைகளை ராத்திரியில கனவு வந்து வேக்யூம் கிளீனர் மாதிரி சுத்தம் செய்யுது. ரொம்ப சரியான உதாரணம். ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. கனவு உண்மையிலேயே மனதை சுத்தம் செய்யற ஒரு வேக்யூம் கிளீனர்னா காலையில எழுந்ததும் நமக்கு ஏன் ஒரு தெளிவு கிடைக்கிறது இல்ல? ஓ, பல நேரங்கள்ல ஒரு கனவுல இருந்து முழிக்கும்போது நெஞ்சில ஒரு லேசான இறுக்கம், முகத்துல ஒரு குழப்பம், ஒரு விதமான பதற்றம் இருக்கே. வீடு சுத்தமான நிம்மதிதானே வரணும், ஏன் இந்த இறுக்கம்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. ஏன்னா குப்பைய சுத்தம் செய்யறது வேறு, ஆழமான காயங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யறது வேறு. ஓஹோ. கனவு வெறும் தூசிய தட்டுற வேலை இல்ல, அது ஒரு உளவியல் அறுவை சிகிச்சை, ஒரு ஹீலிங் ப்ராசஸ். பகல்ல நீங்க பார்க்க மறுத்த உங்க சொந்த குற்ற உணர்ச்சியோ அல்லது தீவிரமான பயத்தையோ கனவு இந்தவித அனஸ்தீசியாவும் இல்லாம உங்க கண்முன் நிறுத்துது. அனஸ்தீசியா இல்லாத சர்ஜரி? ஆத்தி. ஆமா, அதை எதிர்கொள்றது அவ்வளோ சுலபமான காரியம் இல்ல. அந்த செயலாக்கம் நடக்கும்போது நீங்க முழிச்சுக்கிட்டா அந்த அறுவை சிகிச்சையோட பாதியில முழிச்சத போலதான் நீங்க உணர்வீங்க. அந்த இறுக்கம் அப்படிங்கிறது மூளை உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படல, இத கவனி அப்படின்னு உங்களுக்கு அது கொடுக்கிற ஒரு அலாரம். வாவ், அந்த அலாரம் தான் நம்ம சிந்திக்க வைக்குது. தினசரி ஏற்படுற சின்ன சின்ன உணர்ச்சிகளை மூளை இப்படி அறுவை சிகிச்சை செஞ்சு சரி செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க இருந்து தான் இந்த அலசலோட மிக முக்கியமான ரொம்பவே ஆழமான ஒரு பகுதிக்கு நாம நுழையறோம். அடுத்த கட்டம். ஆமா, சின்ன உணர்ச்சிகளை விட்டுடுவோம். மரணம் மாதிரியான மிகப்பெரிய, நம்மால எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத, தீர்க்க முடியாத உணர்ச்சிகளை மூளை எப்படி கையாளுது? இறந்து போன நம்ம அன்புக்குரியவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம கனவுல வர்றாங்க? மனித மூளைக்கு மரணம் அப்படிங்கிற கான்செப்டை திடீர்னு ஏற்றுக்கொள்ள தெரியாது. நம்ம மனம் ஒரு சாதாரண ரேடியோ கிடையாது. அது இரவு பகலா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன். உயிருள்ள ரேடியோ ஸ்டேஷன். ஆமா, பல வருஷங்களா ஒரு நபரோட நீங்க பழகிருக்கீங்க. அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி சிரிப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான டேட்டாபேஸ் உங்க மூளையில இருக்கு. நரம்பியல் நிபுணர்கள் இத பிரிடிக்டிவ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர் நிஜ உலகத்துல இறந்துட்டாலும் உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த தரவுகள் அழியல. மூளையை பொறுத்தவரை அந்த நபர் இன்னும் ஒரு நரம்பியல் கட்டமைப்பா, ஒரு சாஃப்ட்வேர் போல உள்ள இயங்கிக்கிட்டே இருக்கிறாரு.
ஒருத்தரோட மரணம் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தோட நடுவுல வர்ற கமா மாதிரியே தவிர அது முடிவல்ல. மரணம் உடலோட செயல்பாட்டை தான் நிறுத்துதே தவிர மனதோட தொடர்ச்சியா அல்ல. எக்ஸாக்ட்லி. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த தொடர்ச்சியை தேடி தான் இந்த கனவுகள் உருவாகுது. நம்ம வாழ்வுல பலரோட நாம பயணிச்சிருக்கோம். சொல்ல நினைச்சு சொல்ல முடியாத வருத்தங்கள், கடைசியா ஒருமுறை சொல்லத் துடித்த நன்றி, கேட்க தயங்கிய அன்பு, இதெல்லாம் எங்க போகும்? அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். புத்தகம் இத ஒரு கனவு இன்பாக்ஸ், ட்ரீம் இன்பாக்ஸ் அப்படின்னு அழைக்குது. நாம ஒருத்தருக்கு ஒரு நீண்ட இமெயில் டைப் செஞ்சு முடிச்சிட்டு சென்ட் பட்டனை அழுத்தாம அப்படியே டிராஃப்ட்ல சேவ் செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? ஆமா, நிறைய டிராஃப்ட் மெசேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான டிராஃப்ட் இமெயில்கள் நம்ம மனதோட இருண்ட பெட்டிக்குள்ள காத்துக்கிட்டு இருக்கு. அந்த முற்று பெறாத கதைகள் தான் இறந்தவர்களை நம்ம கனவுல வரவழைக்குதா? 100% உண்மை. அந்த கனவு இன்பாக்ஸ்ல காத்திருக்கிற செய்திகள் ஒரு வடிகால் தேடுது. மரணம் உடலைத்தான் அழிக்குது, ஆனா ஒரு நபரோட உளவியல் வடிவம் உங்க பழக்க வழக்கங்கள்ல ஊடுருவி இருக்கு. உளவியல் வடிவம்னா? அதாவது ஒரு தந்தை இறந்துட்டாலும் நீங்க ஒரு முக்கிய முடிவெடுக்கும் போது இதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்ற அவருடைய கண்டிப்பான குரல் உங்க நரம்புகள்ல வாழுதே. ஆமா, கரெக்ட். ஒரு தாய் மறைஞ்சாலும் நீங்க சோர்வா இருக்கும்போது சாப்பிடு, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த அக்கறையான தொனி உங்க மூளைக்குள்ள ஒரு பேட்டர்னை பதிஞ்சிருக்கு. கனவு அந்த பேட்டர்னை, அந்த உளவியல் வடிவத்தை மீண்டும் ஆக்டிவேட் செய்யுது. நான் இங்க கொஞ்சம் குறுக்கிட விரும்புறேன். சொல்லுங்க. மூளை தன்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு அவங்கள ஆக்டிவேட் செய்து, அது வெறும் ஒரு சிமுலேஷன், ஒரு சாஃப்ட்வேர் ரன் ஆகுறது போல அப்படின்னு நீங்க சொல்றது கொஞ்சம் யாந்திரத்தனமா இருக்கு. ஒரு நெருக்கமானவரை கனவுல பார்க்கும்போது ஏற்படுற அந்த உணர்வு மிக மிக உண்மையானது. ஒரு முக்கியமான கேள்வி இங்க எழுப்ப தோணுது. அவங்க நிஜமாவே நம்ம பார்க்க வராங்களா, அல்லது என் மூளை தான் என் குற்ற உணர்ச்சிக்காக அவங்கள ஒரு பொம்மை மாதிரி வரவழைச்சு விளையாடுதா? இது இயந்திரத்தனமான சிமுலேஷன் அல்ல. இது மிக ஆழமான உணர்வுபூர்வமான உண்மை. தூக்கத்தோட அந்த நிலையில மூளை வெளி உலகத்திலிருந்து வர்ற சிக்னல்களுக்கும் தனக்குள்ள அதுவே உருவாக்கிக்கிற சிக்னல்களுக்கும் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கறதே இல்ல. ஓ, மூளைக்கு ரெண்டு ஒண்ணுதான். ஆமா. அதனால அந்த சந்திப்பு மூளையை பொறுத்தவரை 100% உண்மையானது. அவங்க உங்க கனவுல குற்ற உணர்ச்சியோடு உங்களை விசாரிக்க வரல. நீ உன் இதயத்துல பூட்டி போட்டதை இப்போ திறந்து விடலாமா அப்படின்னு மென்மையா கேக்குறாங்க. நீங்க தான் உங்க குற்ற உணர்ச்சியை அவங்க மூலமா திரையிட்டு பாக்குறீங்க. அப்போ அந்த டிராஃப்ட் இமெயில்களை படிக்கிற ஒரு ப்ராசஸ் இது. கரெக்ட். பகல்ல நீங்க பூட்டி வச்ச அந்த டிராஃப்ட் இமெயில்களை திறந்து படிக்க உங்க மூளை அவங்களோட பிம்பத்தை பயன்படுத்துது. அது மனதின் தொடர்ச்சி, ஒரு மென்மையான சமரசம்னு சொல்லலாம். அப்படியானால் இரண்டர்வேல் கனவுல வர்றது எந்த வகையினும் ஒரு பேய்க்கதையோ அல்லது அமானுஷ்யமோ கிடையாது. அது நம்ம மனதோட மிக அடிப்படையான தேவை சார்ந்த ஒரு சிகிச்சை. இத நமக்காக நாமே இலவசமா கொடுத்துக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பின்னு கூட சொல்லலாம். நிச்சயமா. நான் அன்னைக்கு அவங்க கிட்ட அப்படி கோபமா பேசியிருக்க கூடாது, அல்லது நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சிகளை கனவு இருளிலிருந்து மெதுவா வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அந்த நபரோட பிம்பத்தின் வழியா மூளை நமக்கு சொல்ற செய்தி இதுதான். அந்த வலி உன்னுடையது, ஆனா அந்த மரணத்தின் முழு தவறும் உன்னுடையதல்ல. இந்த ஆறுதலை நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு மேடை தான் கனவு. இதத்தான் உளவியலாளர்கள் கிரீஃப் இன்டகிரேஷன் அல்லது துயரத்தை ஒருங்கிணைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறியீடுகள் இருக்கு. குறியீடுகள்? எப்படிப்பட்ட குறியீடுகள்? இறந்தவர் உங்க கனவுல ரொம்ப கோபமாகவோ அல்லது கலக்கத்துடனும் வர்றது போல நீங்க கண்டா, நீங்க இன்னும் அந்த இழப்பை ஏத்துக்கல, ஏதோ ஒரு அடக்கி வச்ச பயம் அல்லது குற்ற உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ. அவர் சாந்தமா அமைதியா ஒரு ஓரத்துல உட்கார்ந்துக்கு இருக்கிற போல வந்தா உங்க துயரம் ஒரு சமநிலையை அடைய தொடங்கியிருக்குன்னு அர்த்தம். அதுவே அவர் சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா உங்களை விட்டு விடைபெறது போலவோ அல்லது உங்களை ஆசிர்வதிக்கிற போலவோ வந்தா, ஆஹா, உங்க உள்ளுணர்வு இறுதியா அந்த இழப்பை ஏத்துக்கிட்டு இதயம் சமரசம் செஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஆழமான அடையாளம் அது. இத கேட்கும்போதே மனசுக்கு ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்சது போல இருக்கு. அப்படியானால் அவங்க புன்னகையுடன் வர்றது அவங்களோட புன்னகை அல்ல, நம்ம இதயம் இறுதியாக சமாதானம் அடைறதோட அடையாளமா? ஆமா, 100%. கனவு அப்படிங்கிறது ஒரு மென்மையான கால இயந்திரம், அதாவது டைம் மெஷின். இறந்தவர்கள் திரும்பி வராங்க அப்படிங்கறத விட நாம தான் அவங்கள இன்னும் விடாம கெட்டியா புடிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத இது உணர்த்துது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைச்சு பார்த்தா
ஆன்மீகம் சொல்ற விஷயங்களை உளவியல் எப்படி தன் மொழியில உறுதிப்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். கரெக்ட். மரணம் ஒரு உடலை மட்டும்தான் எடுத்துச் செல்லுது. ஆனா மனித மனம் அந்த அன்பின் கதவை மூடுவதற்கு பிடிவாதமா மறுக்குது. அந்த லேசா திறந்திருக்கிற கதவு வழியா உள்ளே வர்ற நினைவு தென்றல் தான் கனவு. லாஜிக் வேலை செய்யாத அந்த இரவின் இருளில மட்டும்தான் நம்மால எந்த கேள்வியும் இல்லாம அந்த அன்பை மீண்டும் ஒரு முறை முழுமையா வாழ முடியுது. அன்பின் கதவை மூடுவதற்கு மனம் மறுக்கிறது. ரொம்ப மிகச்சரியான வார்த்தைகள். சரி, இந்த ஆழமான அலசல்ல நாம இன்னைக்கு எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, நிறைய கவர் பண்ணிட்டோம். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்னும் லாஜிக் ஸ்விட்ச் எப்படி ஆஃப் ஆகுது, அமிக்டலா எப்படி உணர்ச்சிகளை கலக்குதுன்னு மூளையோட தொழில்நுட்பத்தை அலசினோம். பல வருஷங்களுக்கு முன் விழுந்த காயத்தையும் நேற்றைய தக்காளி சாத வாசனையையும் மூளை எப்படி பாதுகாக்குது அப்படிங்கறதையும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் மேலா இறந்தவர்களின் நினைவுகளை சுமந்து வந்து நமக்கு நாமே சிகிச்சை அளித்துக்கிற அந்த கனவு இன்ஃபாக்ஸ் காலை இயந்திரம் பத்தியும் ரொம்பவே நுணுக்கமா பார்த்தோம். நாம தூங்க செல்லும்போது நம்ம மூளையும் தூங்கிடுதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய மாய் அப்படிங்கறத இந்த புத்தகம் நமக்கு தெளிவா உணர்த்துது. நாம முழிச்சிருக்கும் போது செயல்படுறதை விட தூங்கும்போது தான் மூளை மிக தீவிரமான, மிக முக்கியமான தனது உள்வேளைகளை செய்யுது. கண்டிப்பா. இனிமேல் நீங்க காலையில எழும்போது ஏதாவது விசித்திரமான, சம்பந்தமே இல்லாத அல்லது ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு கனவுலேருந்து முழிச்சுக்கிட்டா தயவு செஞ்சு குழப்பமடைய வேண்டாம். பரப்படவும் வேண்டாம். ஆமா, அது ஏதோ அர்த்தமற்ற மூளையோட சத்தம் கிடையாது. அது உங்க மனம் உங்களுக்காக செய்யற தினசரி உணர்ச்சி துப்புரவு வேலை. நீங்க கார்பெட்டுக்கு அடியில மறைச்சு வச்ச உணர்ச்சிகளை அது தைரியமா சுத்தம் செய்யுது. அது மட்டும் இல்லாம உங்களை விட்டு பிரிந்தவங்களோட உளவியல் வடிவத்தை, அவங்களோட அன்பை உங்களுக்குள்ள உயிர்ப்புடன் வச்சிருக்கிற ஒரு அற்புதமான கலை அது அப்படிங்கறத மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. நன்றி. இந்த அலசல முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான சிந்தனையை நான் விட்டு செல்ல விரும்புறேன். உங்க மூளை 2ஆம் வகுப்புல நடந்த சின்ன சம்பவத்தையோ அல்லது நேற்றைய தக்காளி சாதத்தோட வாசனையோ கூட விடாம சேமிச்சு வச்சு இன்றைய கனவை உருவாக்குதுன்னா, இன்னைக்கு பகல்ல நீங்க சுத்தமா பொருட்படுத்தாம ரொம்ப சாதாரணமா கடந்து போன எந்த சிறிய விஷயம் இன்றிரவு உங்க கனவோட மெகா பிளாக்பஸ்டர் திரைப்படத்தின் ஹீரோவா மாற காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்ட்ரெஸ்டிங். அது உங்க டேபிள்ல இருந்த ஒரு பேனாவா இருக்கலாம், அல்லது பக்கத்து சீட்ல யாரோ விட்ட பெருமூச்சா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம். அதுவரை உங்கள் மனவழி பயணம் இனிதாக அமையட்டும்.